குடும்ப வாழ்க்கைங்கிறது என்னன்னா ஒருவருக்கொருவர் இணைந்து ஒருவருக்கொருவர் பயிற்சி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் தான் குடும்ப வாழ்க்கை. சொல்ல புரியுதுங்களா? குடும்பங்கிறது என்னது? ஒருவருக்கொருவர் இணைந்து பயிற்சி செய்யக்கூடிய. சரிங்களா? எனக்கு நல்லா தெரியும், உனக்கு அது தெரியாது. உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சுட்டி காட்டுறியா அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல குடும்பங்கள். என்னோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அது நான் உங்கள்கிட்ட இடைவேளை சொல்லுவேன். சரிங்களா? அதை நீங்க கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன். என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. யாரு தனிமையா இருக்கிறது? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அதனால அவனுக்கு என்ன செய்வேன்? நானு ஒரு துணையா, the perfect pair. சரிங்களா? perfect partner நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏற்படுத்துவேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் உருவாக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? ட்ரெயின் பண்ணி நல்லா அதுக்குள்ள நாலேஜ் அறிவு எல்லாத்தையும் கொடுத்துதான் கொண்டு வந்திருக்கிறார். மனுஷனை படைக்கும் பொழுது எங்கிருந்து படைத்தார்கள்? மண்ணிலிருந்து படைத்தார். மண் எப்படி இருக்கும்? அதனாலதான் எங்களையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மண் எப்படி இருக்கு? அதான் உங்களை பார்த்தா தெரியுதுங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் பிரயோஜனம் உள்ளவனாதான் இருப்பான். ஆனால் அந்த மண்ணானதை எந்த அளவுக்கு பதப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு பண்படுத்துறோமோ, அப்படித்தானே அது பிரயோஜனமா இருக்கு. புரியுது இல்லைங்களா? நீங்க மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்ப அது ஒரு சாபமாகவோ அல்லது ஒரு மேலோட்டமோ பார்க்க வேண்டாம். மண் எப்படி இருக்கும்? மண் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமானதா இருக்கும். ஆமாதானே? மண்ணிலிருந்து எடுத்து பயிர்களை வர வைக்கலாம். மண்ணை பறிச்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நீரூற்று வர வைக்கலாம். அப்படிதானே? இல்லை, மண்ணில் எடுத்து என்ன பண்றாங்க? டையெல்லாம் உருவாக்கி பொருட்களை தயாரிக்கிறாங்க. அப்படிதானே? இல்லை, நமக்கு தேவையானது எல்லாமே எதிர்ந்து மண்ணிலிருந்து நம்ம என்ன பண்ணுது? கிடைக்குது. மண்ணிலிருந்து அநேக தாவரங்களோட சத்துக்கள், சரிங்களா, அநேக கனிமங்களோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்படிதான் கனிமங்களோட சத்துன்னு சொல்றது தாவரம் சொல்லிட்டு மண்ணி கிடைக்கும். கனிமங்களோட சத்துக்கள் நமக்கு மண்ணிலிருந்து கிடைக்குது. அப்ப மண்ணுனால நமக்கு பிரயோஜனம் அதிகமா இருக்கு, நன்மைகள் அதிகமா இருக்கு. ஆனால் அந்த மண்ணை பண்படுத்தினால் மட்டுமே, பதப்படுத்தினால் மட்டுமே அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்குமே தவிர இல்லாட்டி கிடைக்காது. இல்லைன்னா வெறுமனே அது கிடைக்கும். காலில் மிதிச்சு போடக்கூடிய ஒரு பண்டமா மாறி போயிடும். இதுதான் மண்ணுடைய என்னது ஒரு தன்மை. அதுதான். சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்க, நீ மண்ணா இருக்க. உன்னைய என்ன பண்ணும்? பண்படுத்த, பதப்படுத்த நான் பர்ஃபெக்ட் பேரவனை கொண்டிருக்கேன். அதனால நீ மண்ணாகவே இருந்தா என்ன இருக்காது? பிரயோஜனம் இல்லாம. அது அவனுக்கு நல்லது இல்லை, அவனுக்கு நல்லதுல, மற்றவர்களுக்கு அது நன்மையா முடியாது. இது ஆண்டவர் தான் இது சொன்னார். ஆண்டவர் இன்னும் இவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல சொன்னார் அப்படின்னா ஆண்டவர் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா தன்னுடைய சொந்த நாசி யாருக்கு இதுல ஊத்துனாரு? மனுஷன் ஊத்தினார். சொல்ல புரியுதுங்க? இந்த மண்ணை மனிதனாக மாற்றி அந்த மனிதனை தன்னாகவே மாற்றுகிறார், தன்னை போலவே மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய இந்த மனிதன் தனிமையா இருந்தா நல்லது இல்லை. அவனுக்கு சரியான ஒரு துணை வேண்டும், லைஃப் பார்ட்னர் வேணும். சரிங்களா? ஒரு பார்ட்னர்ஷிப் கரெக்டா இருக்கும். அதனால என்ன பண்றாரு? மனுஷி கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அது உண்மைதானா அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கையில அது உண்மையா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன விஷயம்னா, நான் நிறைய பேசுவேன், ஆனா அமைதியா இருக்கிற ஆட்களை ரொம்ப விரும்புவேன். அமைதியா இருக்கு ரொம்ப நினைப்பேன். நான் அமைதியா இருக்கிறத அதிகமா விரும்புவேன், ஆனா நிறைய பேசுவேன். அப்ப எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என் வைஃப், அவங்க ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க, ஆனா நிறைய பேசுறது கேட்பாங்க. புரிதல்ல? என்னுடைய விருப்பம் என்னவோ அது என்னால் என்ன பண்ண முடியுது?
நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆனா என் விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு. என் விருப்பத்தை நிறைவேற்றுறது மட்டும் இல்ல, என்னுடைய குணாதிசயத்தை விரும்புற ஒரு கேரக்டரும் இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு என்னன்னா, கம்ப்யூட்டர்னா எனக்கு அலர்ஜி. கம்ப்யூட்டர்னாவே எனக்கு ஒரு அலர்ஜி. செல்போன் கூட பாருங்க, என் மொபைல்ல ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான் வச்சிருக்கேன். அது மாத்தி சில வைப்பாங்களே ஸ்டேட்டஸ், அது மாற்றுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ், அது ஜென்ரலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் நிறைய என்ன பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. பட் எனக்கு அது கற்றுக்கணும்னா ஒரு அலர்ஜி. அது ஏதோ ஒரு காரணத்துல வந்துருச்சுன்னு வச்சுங்க. காலேஜில் படிக்கிறப்ப என்னை ஒரு டீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் பேப்பர் தொட மாட்டேன் சரிங்களா. பட் இங்கிலீஷ் நல்லா இன்ட்ரெஸ்டாக படிப்பேன் சரிங்களா. தமிழ் நல்லா ஆர்வமாக படிப்பேன். இந்த லாங்குவேஜ் ரொம்ப நல்லா பண்ணுவேன், நல்லா ஆர்வமாக படிப்பேன். ஆனால் கம்ப்யூட்டர் எனக்கு ஒருத்தே வராது. சரி, மற்ற சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பேன். மேக்ஸ் நல்லா படிப்பேன். எங்கள் வீட்டம்மாவுக்கு கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் நல்லா வீக்காக இருக்காங்க சரிங்களா. நான் எங்க வீக்காக இருக்கிறனோ அங்க அவங்க ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அவங்க எங்க வீக்கா இருக்காங்களோ அங்க நான் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேட்ச். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் சொன்னேங்க, குடும்ப அமைப்புங்கிறது என்னது? ஒருவருக்கொருவர் இணைந்து பயிற்சி பெறுவது. இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் தேவை, எனக்கு திடீர்னு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்லாட்டி ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் என்ன பண்ணும், ஒரு ப்ரோக்ராம்ஸ் நான் டைப் பண்ணோம் அப்படின்னா நான் கூப்பிடுவேன், பாப்பு கொஞ்சம் வா, எனக்கு உதவி செய், எனக்கு கற்றுக்கணும், எனக்கு கற்றுக்கணும். இப்போ பயிற்சி எடுக்கிறேன்னா என் வைஃபிட்ட பயிற்சி எடுத்துருக்கேன். அதே மாதிரி என் வைஃப் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா பாப்பா இங்கே வாங்க, இந்த இங்கிலீஷில் இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, இந்த மேக்ஸ் கொஞ்சம் பாப்பாவுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்லி கொடுங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. நான் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பேன், ஆனால் அவருக்கு புரிய மாட்டேங்குது. என்கிட்ட அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் சொல்லுங்களா, குடும்ப அமைப்புங்கிறது பயிற்சி எடுத்துக்கிட்டே போறது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லாமே என் ஒய்ஃபுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அங்க என்ன இருக்காது, ஒரு டேஸ்ட் இருக்காது. என்னத்தை போய் பேச முடியும் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுனால நிறைய பேச முடியும். எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்க பேசுறதுக்கு அங்க ஏதாச்சும் இருக்குதுங்க, இடம் இருக்குங்களா? இடம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றது. இன்னொன்னு என்னுடைய பெரியப்பா ஒரு ஆலோசனை சொல்றாரு, குடும்ப இல்லற வாழ்க்கைங்கிறது புரியாத ஒரு விஷயத்த பயத்தோடு தேடுதல். என்னது? பயத்தோடு தேடுதல். அதுதான் ஒரு இல்லற வாழ்க்கை. இப்போ கணவன் மனைவி 2 பேருமே இணைஞ்சிருக்கிறோம், 2 பேருமே ஒரு குடும்பமா வாழ்றோம், ஒரு தாம்பத்தியமா இருக்கிறோம், அதனால பிள்ளைகள் பிறக்குதுன்றது எல்லாமே என்ன ஆயிடாது, ஃபில்ஃபில் ஆயிடாது. எப்பொழுதெல்லாம் நான் என் மனைவி பக்கத்தில் நெருங்கனோ அப்ப எல்லாம் எனக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு ஒரு தேடுதல் உணர்வு. சரிங்களா? என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க, என்னை எப்படி மதிப்பிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? உண்மையாலுமே நம்ம என்னது, அப்படிப்பட்ட ஒரு தேடுதல், ஒரு பய உணர்வு சார்ந்த ஒரு தேடுதல் இருக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுத்திருக்கக்கூடிய அனுபவம் உருவாகும். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களோட கணவன் மீது ஒரு சின்ன பயம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு எதிர்த்து நிற்பீங்களா, கீழ்ப்படுத்திருப்பீங்களா? கீழ்ப்படுத்தி. அதே மாதிரி கணவன்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த மனைவி மீது ஒரு சின்ன பயம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பய உணர்வு என்ன பண்ணும்? கீழ்ப்படிய வைக்கும். நான் அட்ராசிட்டியா அடக்கி ஆடுதல் சொல்றதை பத்தி நான் பேசுறேன். பய உணர்வு, அந்த பய உணர்வு நல்லது. கணவன் மேல மனைவி வைப்பதும், மனைவி மேல கணவன் வைப்பதும் நல்லது. இது என்னோட பெரியப்பா சொன்னது. அவரு ஒரு இந்து, அவர் கோவில் தர்மகர்த்தா. யார் சொன்னா என்ன? வேதத்தின் அடிப்படையில் அது வேதம் அழகா சொன்னது. ஒரு வேலை அவர் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சவர், அவர் சின்ன வயசுல கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. எங்கேயும் சொல்லி கேள்விப்பட்டதுதான் அங்க என்ன இது, இங்க விருட்சமா மாறுது. அவர் இப்ப நான் கல்யாணத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சொன்ன ஒரு அறிவுரை, எப்பொழுதுமே சக்தி மனசு வச்சுக்கோ, உன் மனைவி இடத்துல பேசும் பொழுதாகட்டும், உட்கார்ந்துருக்கும் பொழுதாகட்டும், ஆர்குமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப இல்லற வாழ்க்கைய நீ அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, சின்ன தாம்பத்தியம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருவித பயம், ஒருவித தேடுதலும் உன்னிடத்துல எப்பயுமே வச்சுக்கணும். அப்படி இருந்தால்தான் நீ
கற்புள்ளவனாய் செயல்பட முடியும். அவங்க எனக்கு கொடுத்த டீச்சர். நீ கற்புள்ளவனாய் செயல்பட முடியும். அதே போலதான் அந்த பொண்ணு இருப்பாங்க. ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க யாருமே. புரியுதுங்களா? வெளிப்படுத்திட்டு என்ன ஆயிரும்? என்னோட வீக்னஸ் நம்ம போட்டு உடச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா? அது சொல்லுவோம். இப்படிப்பட்ட சில ஆலோசனைகள் என்னது நமக்கு பிரயோஜனமான ஆலோசனைகளா இருக்கு. சரி, இதெல்லாம் வெளியே மட்டும்தான் இருக்குதா இல்ல வேதத்தின் அடிப்படையில இருக்குதா? அதையும் நம்ம பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில நம்ம எப்படி ஆலோசனை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சில குடும்பங்களை பார்ப்போம். சரிங்களா? சரியா மதியம் லஞ்ச் எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. இப்போ 11:30 வச்சுக்கலாம், 12:30 ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், 1:30 ஒரு கிளாஸ். சரிங்க, இடையில ஒரு 10 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது மெசேஜ் கொடுக்குற மாதிரி கிடையாது. வேத வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆராய்ந்து பார்க்கிறோம். சரிங்களா? ஒரு டீச்சிங் மெத்தட், சரியா, கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். கலந்து ஆலோசனை பண்ற மாதிரி. சந்தேகங்கள் எழுக்கும். சரிங்களா? சந்தேகங்கள் எழுதுனா கேள்வியில் கேளுங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் உடனே பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஐயோ கேட்டக்கூடாதுன்னு நினைச்சிட வேண்டாம். அந்த கேள்வி ஐயோ இது ரொம்ப சில்லியான கொஸ்டினா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப விளையாட்டா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா சில விளையாட்டான கேள்விகள்ல மிகப்பெரிய ஒரு தத்துவமும் அழகுடையும் அடங்கியிருக்கும். சரிங்களா? அதனால நீங்க அந்த ரெகுலரா நடக்கிற சர்ச்சில் அது என்னன்னா வர்ஷிப் அப்ப அப்படிதான் இருக்கணும். ஒரு அமைதியோடு கூட அடக்கத்தோடு கூட. ஏன்னா பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சரிங்களா? அந்த உணர்வோட தான் அது இருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்னன்னா பயம் நடுக்க வேண்டாம்னு சொல்லல. அப்படிப்பட்ட ஆராதனை முறைகள்ல இருக்கக்கூடிய அது அந்த உணர்வு இங்க இருக்கணும் அவசியம் இல்லை. நம்மளிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு நேரம். சரிங்களா? உண்மையுமே ஏதோ 4 பேர் இருப்பாங்க பார்த்தேன். பேப்பர் எடுக்கிறப்ப 8 ஆயிடுச்சு. இன்னும் வருவாங்க கண்டிப்பா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை இங்க செய்கிறார். சரி, நான் முதலாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். சரிங்களா? மொத்தம் 7 விதமான தலைப்புகள் இருக்கும். முடிந்தவரை ஒரு 3 அல்லது 4 தலைப்புகள் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் கர்த்தர் ஒரு நாள் ஆயத்தப்படுத்தி கொடுத்தால் பிள்ளை வளர்ப்பை நான் பிறகு சொல்லுறேன். இப்ப பிள்ளை வளர்ப்பு வேண்டாம். சரிங்களா? சரி, முதலாவது ஒரு குடும்பம் இருக்கு. அது என்ன குடும்பம் என்றால் தேவன் இந்த உலகத்தில் உருவாக்கின குடும்பம். இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அது ஆதாம் ஏவாள். எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு தலைப்பு நான் வச்சிருக்க தலைப்பு தேவன் உருவாக்கின குடும்பம். இரண்டாவது ஒரு குடும்பத்தை அழைத்தார். என்ன குடும்பம்? நோவா சொல்லலாம். அப்புறம் ஆபிரகாம். சரியா சொல்லுங்க. நோவாவா ஆபிரகாம்? ஆபிரகாம். அழைக்கப்பட்ட குடும்பங்கள நிறைய குடும்பம் இருக்கு. ஏனோக்கு, நோவா, தேராகு, இவங்க எல்லாமே அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஆனால் நமக்கு விவரமா குறிப்பாக குடும்பத்தை குறித்து விவரமா கொடுக்கப்பட்டது எங்கன்னா ஆபிரகாம் பார்க்கிறது. ஏன்னா நோவாவோட மனைவி பேர் நமக்கு தெரியாது. நோவாவோட மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடல், 2 பேருக்கு எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் இருந்தது நமக்கு இங்க இல்லை. ஆனா ஆபிரகாம் எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட குடும்பம் ஆபிரகாம், சாரா. மூன்றாவது ஒரு குடும்பம் இருக்கு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிச்சாருங்க. ஆனா 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட குடும்பம் ஈசாக்கு. 100%. சரிங்களா? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரே குடும்பம் என்ன குடும்பம் தான்? ஈசாக்கு. நீங்க வேத முழுமையா எங்க பார்த்தாலும் அவர் மட்டும் தான் இருக்காரு. சரிங்களா? அப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஈசாக்கு, ரெபேக்கா. அடுத்தது தேவனை ஆராதிக்கின்ற குடும்பம் யாக்கோபு. அதனால பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த ஆராதனை முறைமைகளை யார் முறைப்படி இயக்குனார் அப்படின்னு பார்த்தா யாக்கோபு குடும்பம், யாக்கோபு சந்ததியில உருவாக்கும். சரிங்களா? அப்ப தேவனை ஆராதிக்கின்ற குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில் யாக்கோபு அவங்க ஜோடியா வச்சுக்கலாம். அவருக்கு 4 வைப்பு இருக்கு. இப்ப எந்த வைப்பு நம்ம எடுத்துக்கலாம்? நீங்க சொல்லுங்க. 4 வைப்பு அவருக்கு. யாராரு? லேயா, ராகேல், சில்பா, அப்படியா? வேற யாரு? சரி, 4 வைப்புல
சொல்லுங்க, எந்த மனைவி நம்ம எடுத்துக்கலாம்? ராகேல் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? நம்ம யாக்கோபு ராகேல் எடுத்துக்கலாமா? சரி, தெளிவா சொல்றேன். ஈசாக்கு போ, நம்ம இனத்துல ஒருத்தர் பொண்ண எடு அப்படி சொன்னாரா? பெண் கொள்வாயாகன்னு சொன்னாரா? பெண் கொள்வாயாக அர்த்தம், நான் ஒரு பொருளை கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம். நான் கொடுக்கல, எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சா அது என்னது? எடுத்துக்கிறது. எடுப்பாயாக சொல்ல, பெண் கொள்வாயாக சொல்லியிருக்கேன். அப்ப முறைப்படி பொண்ணை கொடுத்தது யார்? எந்த பொண்ணு? லேயால தான் கொடுத்தார். சரிங்களா? இவன் இந்த பொண்ணு வேணும்னு அடம் பிடிச்சான். யார? ராகேல். ராகேல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரிங்களா? அவன் தான் முறைப்படி கொடுக்கப்பட்டான். சரிங்களா? அப்ப யாக்கோபு லேயாள். இன்னொரு அதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் சொல்றேன். லேயாளுடைய வம்சத்துல பிறந்தது யாரு? ரூபன், காத்து, அப்புறம் யாரு? யூதா. யூதா பிறந்த யாரு? தாவீது. தாவீதுடைய வம்சாவளியில வர்றது யாரு? இயேசு. அப்ப நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கலாம். ஒரு லாங் டேர்மா இருக்கிறாங்க, இவங்க தான் எடுத்துக்கலாம். அப்ப யாக்கோபு, லேயா இவங்க தேவனை ஆராதிக்கின்ற குடும்பம். சரி, அதுக்கப்புறம் தேவனுக்கென்று ஊழியம் செய்த குடும்பம் ஒண்ணு இருக்கு. இப்ப இது வரைக்கும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. தேவனை குடும்பமா ஊழியம் செஞ்சாங்க. யாரு? தேவனுக்கென்று குடும்பமாவே ஊழியம் செஞ்சாங்க. யார் சொல்ல முடியுமா? நீங்க, நான் எல்லாத்தையும் சொன்னதை நீங்க சொல்லுங்க. புதுசா புதிய ஏற்பாட்டுல தேவனுக்கென்று குடும்பமாய் ஊழியம் செய்கிறார். சரி, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அவருடைய ஊழியம் எப்படி? குடும்பமாய் இணைந்து ஊழியம் போயிருந்தாங்க. சரிங்களா? அந்த ஊழியம் எப்படி இருக்குங்களா? ஒரு புரட்சியை உருவாக்குற ஒரு ஊழியமா இருந்துச்சு. அதுக்கு நல்ல உதாரணம் யாருங்க? அவருடைய டீச்சிங்க. சரிங்களா? அவங்களோட போதனைகளை கேட்டு ஒருத்தர் எழுதலாம். யாரு? அவன் பேர் தான் யாருங்க? அப்பல்லோன்னு ஒரு வாலிபன் எழுதுறான். அவன் எப்படி இருந்தா, அவன் யூத மார்க்கத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேசுறான். யார்கிட்ட? யூதன்கே போய் பலமாய் பேசுறான். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி எடுக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் யார் செய்யறா? ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் சரி, கணவன் மனைவி 2 பேரும் சரி. இந்த மாதிரி 5 குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 5 குடும்பங்கள் தான் நமக்கு இந்த வேதத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட பகுதி. சரிங்களா? சரி, இதுல முடிந்தளவுக்கு 3 அல்லது 4 குடும்பத்தை நம்மகிட்ட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. சரிங்களா? இது இல்லாம குடும்ப அமைப்பு, கிறிஸ்துவுக்கு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும்? குடும்ப அமைப்புனா கணவன் மனைவி, சரிங்களா? அப்புறம் பெற்றோர்கள், பிள்ளைகள், அப்புறம் எனது 2 குடும்பங்கள், எனது தாய் தகப்பனும் எனது மகனும் மருமகனும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குடும்ப அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போட இருக்கணுங்கிறது அந்த குடும்ப கிறிஸ்துவுக்குள், சரிங்களா, அல்லது வேதத்திற்குள் குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா, தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும்? குடும்பத்தின் அடிப்படை தனி மனித ஒழுக்கம், அந்த கற்புள்ள ஸ்திரீன்னு சொல்றாங்களே, கற்புள்ள புருஷன் சொல்றாங்களே, அது எப்படிப்பட்ட தன்மை? அந்த தன்மை நம்ம எப்படி நமக்குள்ளார நம்ம உருவாக்கிட்டோம்னா, அல்லது நமக்குள்ள எப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த பரிசுத்த வாழ்வை நம்ம முழுமையா அனுபவிக்க முடியும். சொல்றாரு இல்லைங்களா? நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக. ஆகாத விஷயமா சொன்னாரு? அது ஆகாத விஷயத்த சொன்னாரா? இல்ல, ஆகுங்கிற விஷயம் தான் சொன்னாரு. அப்படித்தானே இல்லைங்களா? அப்ப அந்த மேன்மை, அந்த பரிசுத்தம்ங்கிற மேன்மை, நான் இப்ப 10% இருக்குன்னா 15% அது 20%, அல்லது நான் இங்கிலீஷ்ல ஏதோ வார்த்தை புரிஞ்சுப்பீங்க இல்லைங்களா? நான் பாட்டுக்கு 20, 30 சொன்னா கூட பிரச்சனை. அப்ப 30, 40, 50 அப்படி நான் என்ன பண்ணுவேன்? வளர்ச்சி அடைச்சிட்டே போகும் என்னோட பரிசுத்த வாழ்வுல. நான் எந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கையில நான் மேம்பட்டு கொண்டே இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தேவ ஆவியான வரங்களும் கனிகளும் என்னிடத்தில் நிறைவா இருக்கும். என்னிடத்தில் தேவ ஆவியான வரங்களும் கனிகளும் நிறைவா இருந்தால் பேதுரு நடந்து போகையில் என்ன நடந்துச்சா? அற்புதம் நடந்தது. பவுலுடைய சால்வை கொண்டு போய் போடுறப்ப என்ன நடந்துதான்? அற்புதம் நடந்தது. அதே அற்புதம் இப்பொழுதும் நடக்கும். அல்லையா? அதுதான் பரிசுத்தத்துடைய மேன்மை. சில வரங்கள்
தேவாவினர் என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. ஆனால் சில வரங்கள் வந்து எனக்கு பரிசுத்தத்தின் மேன்மையின் அடிப்படையில் மட்டும்தான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொடுப்பார். நான் ஜெபித்தால் ஒரு இந்த இடத்துல ஒரு குணமளிக்கும் வரம் எனக்கு இருக்கும். நான் ஜெபித்தால் இந்த இடத்துல என்னது சுகம் கிடைக்கும். ஆனால் நான் நின்னாலே சுகம் கிடைக்குங்கிற ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு. நான் பேசினாலே சுகம் கிடைக்கும் ஒரே என்னது ஒரு அனுபவம் இருக்கு. இதுல இருக்குது இல்லையா? நின்னாலே சுகம் கிடைக்கக்கூடிய அனுபவம், பேசினாலே சுகம் கிடைக்க அனுபவம், நிழல் பட்டால் சுகம் கிடைக்க அனுபவம். இது எனது பரிசுத்தத்தினுடைய மேன்மைதான். அப்போ ஒரு வரம் நமக்குள் இருக்கிறது என்றால் அதை மேம்படுத்திக் கொள்வதற்கு அனல் மூட்டி எழுப்பிட்டே இருக்கு. அதான் நான் உன் மீது கைகளை வைக்கும் பொழுது உனக்குள் உண்டான பரிசுத்தாவின வரங்களை நீ என்ன பண்ணு? அனல் மூட்டி எழுப்பு. நீயா எழுப்புங்கிற அதை அணைச்சு பற்றாத. ஒரு முறை நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துருச்சு. அதனால எனக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. ஓகே, ஐம் ரைட் பர்சன் அப்படிங்கிற ஒரு என்னது நான் என்னை நானே என்ன பண்ணிடக்கூடாது, நான் நிறைவேறணும்னு நினைச்சிடக்கூடாது. பதிலா ஐயோ தேவாவினர் வரம் என்ன இடத்துல வந்துருச்சு, இந்த வரத்தை நான் என்ன பண்ணிக்கணும், நானு தக்க வச்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணிக்கணும்? தக்க வச்சுக்கணும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எப்பொழுது என்ன பண்ணணும்? நான் அவருடைய பார்வைக்கு முன்பதாக பயனுள்ளவனா இருக்கணும், உண்மை உத்தமமா இருக்கணும். அவர் எப்பொழுதும் என்னை பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்? இந்த வார்த்தை நான் எனக்குள்ள அனுமதி எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், ஜபம்னா அப்படிப்பட்ட ஒரு பாயம் இல்லாம பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்ங்கிற என்னது அப்படிப்பட்ட மனோபாவத்துல வளரும். அந்த தன்மைக்குள்ள ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் இணைந்து அப்படி செயல்பட்டால் அந்த சந்ததி எப்படி இருக்குங்க? 1000 தலைமுறை மட்டும் அசைக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு சந்ததியா மாறி. அல்லேலூயா. இதற்காகத்தான் நான் அந்த கடைசி தலைப்பாதை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, நான் பாயிண்ட் வந்தேன். சரிங்களா? நான் பேச புரியுது இல்லைங்களா? புரியுது. முதலாவது நான் சொன்ன குடும்பம் என்னது? தேவன் உருவாக்கின குடும்பம். தேவன் உருவாக்கின குடும்பம் எப்படி இருந்தது? அந்த அவர் உருவாக்கின குடும்பத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார்? அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னா எப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்தார்? சரிங்களா? அவர் உருவாக்கின விதம், அவர் ஆசீர்வதித்த விதம், அவர் கட்டளை கொடுத்த விதம், இது மட்டும்தான் இருந்ததா? அல்லது அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவி இணைந்து வாழும் பொழுது எப்படிப்பட்ட நிபந்தனையோடு கூட வாழணும், எப்படிப்பட்ட ஒரு முறைப்படி வாழணுங்கிற விதிமுறைகளை கொடுத்திருந்தாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரிங்களா, அந்த விதிமுறைகளின்படி அவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையான்னு முதல்ல அவங்கள செக் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்படி வாழ்ந்திருந்தால் சரி, அப்படி வாழாவிட்டால் அதனால் அந்த பாதிப்பு என்னங்கிறது அவங்க வாழ்க்கையில பார்த்துட்டோம்னா அந்த முறையை நம்மளோட வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இப்படிதான் வாழ்ந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அநேக வாரங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாம கேட்டுதான் இருந்துக்கிறோம். சொன்னதெல்லாம் கேட்டு நம்மள வாழ்க்கை நடைமுறைப்படுத்திட்டோமா? இல்ல. ஏதமா வாழாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பாதிப்பை நம்ம அதிகமா கேட்கறது கிடையாது. உண்மையா இல்லைங்களா? ஆசீர்வாத வசனங்களை நாம் அதிகமா கேட்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு முக்கியமான கட்டளைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன பண்றதில்ல. நம்ம வாழ்க்கையில அதிகமான அந்த மாதிரியான அனுபவம் கிடையாது. சரி, அப்படி நாம் கட்டளைகள் கை கொள்ள விட்டால் என்ன நடக்குங்கிற அந்த பாதிப்பை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அது எல்லாத்தையும் சொல்லுன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் என்ன பண்ணுதுன்னா காலையில 10 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 3 மணிக்கு தான் முடிக்கிறது. அதனாலதான் நேரத்தை மனசுல வச்சுட்டு அந்த ஆசீர்வாதமான வசனங்களை சொல்றாரு. அந்த ஆசீர்வாதமான வசனங்கள் பின்னாடி இருக்கிற கட்டளைகள் என்ன, நிபந்தனைகள் என்னங்கிறத நாம வீட்டுல போய் ஆராய்ந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியம். எப்பயுமே என்ன சொல்றேன்னா அதான் சொல்றாரு ஆண்டவர், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஒரு வசனம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்றால் அதை குறித்து நாம் என்ன பண்ணோம், தியானிச்சுட்டே இருக்க வேண்டியது அவசியம். நம்ம கேட்கிற மட்டும் விட்டுறோம், தியானிக்கிற அந்த பழக்கம் மட்டும் இல்லை. சரிங்களா? கேட்டா பாஸ்டர் எது சொல்றது இல்ல, பாஸ்டர் சொல்லிட்டாரு இந்த ஆசீர்வாத வசனங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டாரா இல்லையா? பட் அது எப்படி அனுபவிக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன, முறைமைகள் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணோம், நாம தான் ஆராய்ந்து பார்க்கணும். அதான் தியானிக்கும் முறை. தெரியலையா?
ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல என்ன பண்ணோம், உங்க சபை போற பாஸ்டர் வந்து பாஸ்டர் எங்களுக்கு ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணுங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு எப்படி தியானிக்கும் முறை கற்றுக் கொடுங்க. கற்றுத்தர மாட்டேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரா? நாம கேட்கணும் என்னது மருத்துவம். சரிங்களா? சரி, இதெல்லாம் நான் வந்து அப்பப்ப சொல்றேன்னா குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஞாபகப்படுத்துற விஷயம். சரிங்களா? சரி, அப்ப இந்த தேவன் உருவாக்கின குடும்பத்தில் ஆதாம் ஏவாள் என்பது தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதை எப்படி உருவாக்கினார் என்பதை முதல்ல பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துப்போம். வசனங்கள் 26, 27 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 26, 27. பின்பு சொல்லுங்க சொல்லுங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தெளிவான ஒரு எனது எப்படி தேவன் இந்த மனுஷனையும் மனுஷனையும் உருவாக்கினார் அப்படிங்கிறது தெளிவாக புரியுதுங்களா? மண்ணிலிருந்து எடுத்து விடாயிலிருந்து எடுத்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கு நம்ம பார்க்க வேண்டாம். சரிங்களா? இந்த கேரக்டர் வைஸ் பார்ப்போம். சரிங்களா? மனுஷிகள் எப்படி இருந்தாங்களாமா? தேவனுடைய சாயலாக இருந்தார்கள், தேவனுடைய ரூபமா இருந்தார்கள். அப்ப ஒருவேளை நான் தேவனுடைய சாயல் என்ன என்பதை நான் உணரதான் முடியும், பார்க்க முடியாது. ஆனா தேவனுடைய ரூபத்தை என்னால் பார்க்க முடியும். எப்படி? நாம் எப்படி இருக்கோமோ அப்படிதான். சிம்பிள். நாம் எப்படி இருக்கோமோ அப்படித்தான் அவரும் இருக்கிறார். எனக்கு 2 கண்ணு, 2 கால், ஒரு வாய், 2 கை, 2 கால் இருக்கிறார். அவருக்கு அப்படிதான் புரிதலிங்களா? இப்படிதான் அவருக்கும் இருக்கு. அப்ப உருவ தோற்றம் எப்படிதான் இருக்குது? எனக்கும் என் தேவனுக்கும் இணையாகத்தான் இருக்கிறது. அதை நமக்கு வேணும் வெளிப்படையா வந்து காட்டிட்டு போயிட்டார். யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து வந்து என்ன பண்ணது? காணாத தேவனை, காணாத இறைவனை நாம் யாவரும் கண்டு, நாம் யாவரும் தொட்டு, நாம் யாவரும் உணர்வதற்கு அவர் நேரடியாகவே என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பிறந்து அவருக்கு அவர் காட்டிட்டு போயிட்டார். அவர் பார்த்த ஜனங்கள், நேரடியா பார்த்த ஜனங்களும் இருக்கிறாங்க, சின்ன தரிசனத்தின் அடிப்படையில் பார்த்த ஜனங்களும் இருக்கிறாங்க. உண்மைதான் இல்லைங்களா? அப்ப மனுஷனும் மனுஷன் அங்க குழந்தைங்களை விட்டுருங்க, அவங்க விளையாட்டு சுதந்திரம் விளையாட்டு. சரிங்களா? விட்டுருங்க. அவங்கள யாரும் நீங்க கைட் பண்ண. சரி, வெரி வெரி சாரி. அலாரம் இப்ப மனுஷனும் மனுஷி யாரோட சாயல்? தேவ சாயல், தேவனுடைய ரூபம். சரிங்களா? இதுல ஒரே ஒரு புரிதலுக்காக சொல்றேன். சரிங்களா? தேவனுடைய ரூபமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை, தேவனுடைய ரூபமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷியை, சரிங்களா, நாம வேறு ஒரு ரூபமாக மாற்றி பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாமா பேசக்கூடாது? நீங்க தான் சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் குடும்ப அமைப்புகளை ஏன் கெட்டு போகுதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கொண்டு வரும். நான் என் மனைவியை வந்து என்ன பண்றேன்? முதல்ல பார்க்கும்போது அழகா இருக்கிற, அருமையா இருக்கிற, ரூபவதியா இருக்கிற, நீ பேசினாவே கிறிஸ்டின் வாய்ஸா இருக்கிற, உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குது. தேனிலும் இனிமையா இருக்குது, இல்லாட்டி தேன்ல நினைச்ச பலாசுலமா இருக்கு, என்னென்னலாம் சொல்றேன். உன் கூந்தல் இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. அப்பா எவ்வளவு அழகான கூந்தல் சொல்றமா இல்லையா? அப்படிதானே இல்லையா? கல்யாணம் ஆன புதுசுல ஷார்ட் ஹேர் தான் இருக்கு, எனக்கு அதுதான் ரொம்ப என்னது பார்க்க அழகா இருக்குது. மனைவி வர்ணிக்காத ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்குதானே? அதே மாதிரி கணவன் பாக்குறப்ப கணவன் எப்படிதான் இருந்தார்? கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும், உயரமா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, ஹீரோவா இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. சரிங்களா? அவர் விட்டுக்க பேசினா அவர் பேசுற ஒரு துணி இருக்கு பாரு. சொல்றோமா இல்லையா?
அது இல்லாம அவர் கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு வரிச்சு பேசுறோம். அவதானங்க திருமணமான புதுசுல வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் போகுது, ஒரு 3 மாசம் வர்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவோம். பதில என்ன பண்ணுவோம்? ஏன் என்ன இப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குதா இல்லையான்னு சந்தேகம் வரும். நமக்கே சந்தேகம் வந்துடும். அப்படி ஒரு இது. அப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல ஒரு குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னா இப்பதான் இது இமேஜ் மாத்துவோம். நம்ம இமேஜ மாத்த எப்படி மாத்துவோம்? சனியனே இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூதேவி. இது எங்கெல்லாம் நாம இதோட மோசமான வார்த்தைகள் பேசுறாங்க. அது நான் இங்க பேசுறது சரிங்களா? ஏன்னா நான் பேசுறது இல்லை. அப்ப சனி என்ன இப்படி இருக்கு பார்த்துட்டீங்களா? பார்த்துலையா? ஒண்ணுல சனிங்கிறாங்க எப்படி இருக்கும்? எந்த மனுஷன் போய் இருந்து வாழவே முடியாது. அப்படி ஒரு கிரகம் இருக்கு. சரியா? அதான் சொன்ன உங்ககிட்ட யாராச்சும் வாழ முடியுமா? உங்கள்கிட்ட யாராச்சும் வாழ முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் கொடுக்காது. சரியா? மூதேவி எப்படி இருக்கும்? கண்ணில் எல்லாம் இருந்து கீழே வெடிச்சிட்டு, வாய் நாட்டத்தோட 2 பல்லெல்லாம் முளைச்சிட்டு, சரியா? தலையில முடி இருந்தாலும் என்னது எல்லாம் பிரிச்சு போட்டுட்டு, அது ஒரு மாதிரி இருந்தது பேய் மாதிரி. அதுதான் மூதேவி சொல்றது. சரிங்களா? ஆனா இங்க என்ன பண்ணுது? அவங்க தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன்னா, வேதம் என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய ரூபமா இருந்த ஒரு மனைவியை பார்த்து நாம என்ன சொல்றோம்? அவருடைய ரூபத்துக்கு மாறுபட்ட ஒரு ரூபத்தை நம்ம கொடுக்கிறோம். அதே மாதிரி மனுஷனா இருக்கான எருமை மாடு. எருமைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இல்ல மாடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இந்த 2 கலந்து ஒண்ணு சொன்னா எப்படி? அது என்ன மாடுன்னு எனக்கு எருமை மாடு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா தெரியும். எங்க பன்னி இங்க சுத்தம் வருது, இல்லாட்டி நாய். எது இவனாச்சும் என்ன பண்ணா 2 காடு 2 கை இருக்கிறது சொன்னா மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணிடுவோம்? அப்படி 4 கால் மிருகத்தை தான் கொண்டு வைக்கிறது. சரிங்களா? இப்படிப்பட்ட வார்த்தை இது சரியாக நாம ஆராய்ப்பார். கணவனை மனைவி பார்க்கும் பொழுதாகட்டும், மனைவி கணவனை பார்க்கும் பொழுதாகட்டும், அவங்க தேவனுடைய உருவம். தேவனுடைய உருவம். நான் ஒருவேளை தேவனுடைய உருவத்தை நான் மாற்று வேற ஒரு உருவத்துக்கு இணையாக வைக்க கூடாது. ஒரு கட்டளை நான் சொல்றேன், ஞாபகம் அதோட மேட்ச் பண்ணி பாருங்க. ஒரு தேவனாகிய கர்த்தரின் உருவத்தை என்ன பண்ணாத, மாற்றி அமைக்காத. பறவைகளுக்கு ஒருத்தார் போல், மிருகங்களுக்கு ஒருத்தார் போல், சரிங்களா? ஊர்வல பரப்பணத்துக்கு ஒருத்தார் போல் நீ மாற்றி அமைக்காத. அப்படி மாற்றி அமைத்தால் நீ உன்னோட சுபாவ குணத்திலிருந்து வேறுபட்டு நிற்பாய். ரோமர்ல இருக்கு, உன்னை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம விக்கிரக ஆராதனைங்கிறது என்ன நம்ம சொல்றோம்? அநேக நேரங்கள்ல ஒரு சிலைகளை மட்டும்தான் வச்சு பார்க்கிறோம். ஆனா விக்கிரக ஆராதனைக்கு மிஞ்சின ஒரு விஷயம் இருக்கு. உன் தேவனுடைய மகிமையை, உன் தேவனுடைய உருவத்தை நீ என்ன பண்ணாத, வேறொரு உருவமாய் மாற்றி அமைக்காத, மாற்றி பேசாத. அநேக வேளைகளை நாம் விக்கிரக வழிபாடுங்கிறது சிலை வழிபாடு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். அது இல்லை, அது மட்டும் இல்லை. சரிங்களா? அப்ப மனிதன் தேவனுடைய சாயலா இருக்கிறான், தேவனுடைய மகிமையா இருக்கிறான், தேவனுடைய ரூபமா இருக்கிறான். அது எப்படி வேற ஒரு கோணத்தை நம்ம பார்க்க முடியும்? சரிங்களா? அப்படி பார்க்கறது தப்பு. வேறொரு நபரை பார்க்கறது தப்புனா சொந்த கணவன் மனைவி பார்க்கலாமா? பார்க்க கூடாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப தேவன் மனுஷனை தன்னோட ரூபத்தோடு படைச்சார், சாயல் படைத்தார். அவரோட சாயல் என்பது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்களும் சரிங்களா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய மகிமை தான் அவரோட சாயல். அந்த குணமும் அந்த மகிமை என்ன பண்ணும்? ஆளக்கூடியதா இருக்கு, யாருக்கும் அடிமை இருக்கக்கூடியதா இருக்காது. அதான் பாருங்க, நீங்க 26வது வருஷம் பாத்தீங்கன்னா, நம்மை போல என்ன பண்ணுவோம்? உருவாக்குவோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய, இந்த வானத்துல இருக்கக்கூடிய, இந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இருக்கணும். இந்த ஆளும் தன்மை யாருக்கு இருக்கு? நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், நாம் பரிசுத்தத்தின் மேன்மையை ஏற்றோம் என்றால் நம் நிழல்பட்ட இடமெல்லாம் என்ன ஆகும்?
எல்லாம் சொஸ்தமாயிடும். அப்ப நம்மளோட பரிசுத்த தன்மையா நமக்கு பரிசுத்தம் அங்க பரவும் பொழுது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா அங்க தீமை ஒன்று இருக்காது, குறைவு ஒன்று இருக்காது. அப்படிதானே இல்லைங்களா? அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் நம் தேவன். அந்த தன்மை நமக்கும் வச்சிருக்கிறார். சரிங்களா? அந்த தன்மை நமக்கு இருக்கு. அப்ப கணவன் மனைவியோட வாழ்க்கையில ரெண்டு பேருக்குமே இருக்குது. கணவனுக்கு மட்டும் சொல்ல, இங்க ஆணும் பெண்ணுமாக படைத்திருந்த சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே அவருடைய உருவத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய குணாதிசயங்களை கொடுத்தார். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த மனுஷனும் மனுஷன். சரிங்களா? மூன்றாவது விஷயத்தை பாருங்க, அவங்க ரெண்டு பேருமே ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்கள். 27 வசனம் பாருங்க, எப்படி இருக்கிறாங்க? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்ப கணவன் மேலானவன், மனைவி கீழானவன், அல்லது மனைவி மேலானவன், கணவன் கீழானவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்க இல்ல. ஈக்குவல், ரெண்டு பேருமே ஈக்குவல். நம்ம அந்த ஈக்குவல்ங்கிற ஒரு அந்த போர்ஷன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன், நீ ஒரு நாளைக்கு சமைச்சிரு, இல்ல நான் சமைக்கிறேன், நீ பாத்திரம் கழுவு, நான் கூட்டுறேன், நீ வந்து தொட அப்படிங்கிற நம்ம வேலைகளை சொல்றோம். வேலைகள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வது அவருடைய தனி மனித எனது உணர்வின் அடிப்படையில் நடக்குது. அது சுதந்திரம் சொல்லுவேன். அது சுதந்திரம். எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு, நான் செய்ய மாட்டேங்கிறேன். எனக்கு இன்னைக்கு பிரிஸ்கா இருக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்து நான் செய்யறேன். அது இருவருக்குள்ளார என்னது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதலும், அது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் ஈக்குவலிசம்ங்கிற மதிப்பை சார்ந்த ஒரு விஷயம், மரியாதை சார்ந்த ஒரு விஷயம். என்னைக்காச்சும் சரிங்களா, மனைவி மட்டும்தான் கணவனுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டே இருக்கணும். கணவன் மனைவிக்கு என்னைக்காச்சும் மரியாதை செலுத்தணுங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்கமா? இல்ல இல்ல. ஆனால் இங்க எப்படி பண்ணியிருக்கிறாரு? தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைத்தவர் ஆணை மட்டும் மிகுதியா படைக்கல, ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலா படைச்சாரு. அப்ப இரண்டு பேருக்கு சம மரியாதை உண்டு, சம மதிப்பு உண்டு. இந்த தன்மையை நமக்குள்ள நாம தான் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். அப்படி இருந்தால் உண்மையா சொல்லுங்க, கணவன் மனைவிக்குள்ளார ஏற்றத்தால் வந்துருமா? தேவையில்லாத சட்ட சச்சரவு வந்துருமா? வராது இல்லையா? இப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு தான் தேவன் உருவாக்கின குடும்ப அமைப்பு. அப்ப தேவன் அமைத்த ஒரு தேவன் உருவாக்கின குடும்ப அமைப்புல ஆணும் பெண்ணும் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய உருவத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய சாயலில் இருக்க வேண்டும். மூன்றாவது, இருவரும் சம மரியாதை சம மதிப்போடு கூட வாழணும். இதுதான் தேவன் உருவாக்கின குடும்பம். சரிங்களா? இந்த தேவன் உருவாக்கின குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லை, இப்படிப்பட்ட அமைப்புள்ள ஒரு குடும்பத்துல தேவன் என்ன பண்றாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அந்த ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்க. ஆதியாகமம் 1:28 படிக்கிறப்போ, பின்பு தேவன் அவர்கள் நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப தேவன் எந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவர் உருவாக்கின ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நம்பர் 1, நீங்கள் பழுகி பெருகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பெற்றுக்கொள்ளும், குழந்தைய பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கு சந்ததி உண்டுங்கிறார். உங்களுக்கு சந்ததி உண்டு, அந்த சந்ததி உங்களுக்கு நிறைவா இருக்குது, மல்டிப்ளை. சரிங்களா? அதிகமா இருக்குங்கிறார் சந்ததி. ஒருவன் 10 குழந்தை பெற்றுக் கொள்வதை பற்றியோ அல்லது ஒருவன் மூலமாக 10 சந்ததி வருவதை பற்றியோ, மொத்தத்துல என்னது? பழுகி பெருகு. சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, பூமியை நிரப்புது. அவரோட சந்ததி என்ன பண்ணுமா? பூமியை நிரப்பும். நான் என்னுடைய பிள்ளைய நான் இன்னைக்கு பெற்றிருக்கேன், அவளோட சந்ததி என்ன பண்ணும்? இந்த பூமியை போய் நிரப்பும். என் அடுத்த சந்ததியோட அப்படியே ஸ்டாப் ஆகிறது இல்லை. இன்னைக்கு நிறைய சந்ததி என்ன ஆயிடுது? 3ஆம் தலைமுறையிலே 4ஆம் தலைமுறையிலே என்னது? முழுமையாக ஃபுல் ஸ்டாப் ஆகுது. அழித்து போகிற சந்ததி நிறைய இருக்கு இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய சந்ததி எப்படி இருக்கு? அவர் தலைமுறையே கிடையாது. அந்த தலைமுறை எப்படியாச்சும் வரணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? மெடிக்கல் சென்டர்ல போய்க்கிறாங்க. சரி, அதுக்கு பேர் என்னது? ஃபெர்டிலைசர், IVF, IUVன்னு சொல்லிட்டு
சந்ததி உருவாக்கும். எனக்கு ஒரு கேள்வி சிஸ்டர், நான் உங்களுக்கு நேரடியாக கேட்கலாம். ஒரு ஐவிஎஃப்ல உருவாகிற குழந்தை தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையா, தேவன் உருவாக்கின குழந்தையா, அல்லது இயற்கையான ஒரு தாம்பத்தியத்துல உருவான குழந்தை தேவனால் உருவாக்கப்பட்டது? ரெண்டு குழந்தைங்க தான். எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு தெரியல which is the right choice, which is the right creations. இயற்கையான கருவி. ஏன்னா இது நான் சொல்றத விட அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க நீங்க சொன்னீங்கன்னா இட்ஸ் வேல்யூபிள் பாயிண்ட். உண்மையிலுங்க. அப்ப இன்னைக்கு கிறிஸ்டியன் பீப்புள்ஸ்ல இந்த ஃபெர்டிலைசர் சென்டருக்கு அதிகமா போயிட்டு இருக்காங்க, தெரியுமா? ஒரு பக்கம் ஆபிரகாமுக்கு 100 வயது தேவன் பிள்ளை கொடுத்தான்னு சொல்லிட்டு இங்க விசுவாச ஜெபம், இன்னொரு பக்கம் அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஓடி. சரிங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றது இல்ல, உனக்கு அது இருக்கு, உனக்கு அது உண்டு. நீ பழகி பெருகிற மட்டும் இல்ல, உன் சந்தித்த பூமியை நிரப்பும். சில உபாதைகள் இருக்கும், நான் அதெல்லாம் கொண்டு வரல. நான் சொல்றது ஒன்லி தட் எஸ்டி மட்டும் தான் கொண்டு வரேன். சரி, ஏன்னா பெண்களுக்கு சில உபாதைகள் உண்டு, சில பிரச்சனை இருக்கு. அதை கரெக்ட் பண்றதுக்காக அவங்க மெடிக்கல் சென்டர் போறேன்னா அது வேற. ஒரு ஹார்மோன் என்னது ஒரு ஸ்டேபிளா இல்லாம, சரிங்களா, அல்லது வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்றதுக்காக போறது வேற. பட் கரு உருவாகிறதுக்கே போறது வேற. உண்மை இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் நடக்கிற மாதிரி. எனக்கு இப்போ சமீபம் ஒரு சில ஃபேமிலி பார்த்தேன், அவங்க சொல்றது அந்த குழந்தை அவங்களோட பெற்றோர் குணாதிசயத்துல வளர மாட்டேங்குது. அவங்களும் தான், அவங்க குழந்தையே தான், பட் அது குணாதிசயம் வளர மாட்டேங்குதுங்கிறாங்க. ஒரு பாச உணர்வு இல்லாம போகுது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? உணர்வுபூர்வமா உருவாகிறது எப்படி இருக்கும், உணர்வே இல்லாம ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கையா உருவாகிறது அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் குணாதிசயம் மாறுது. அதான் சொல்ற தேவனுடைய சாயல் அங்க மாறி நிற்குது. சரி, இப்ப பாயிண்ட் பேசுவோம். ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? நீ பழகி பெருகு, குழந்தை பிறக்கும், உன்னோட சந்ததி என்ன பண்ண, இந்த பூமியை நிரப்பும். ரெண்டாவது. மூன்றாவது பாருங்க, பூமி கீழ்ப்படுத்து. பூமி கீழ்ப்படுத்து என்ன அர்த்தம்? உனக்கு சொந்தமாகுதுன்னு அர்த்தம். உன் பூமி உனக்கு சொந்தமாயிடும். சரிங்களா? அதாவது பூமி வாடகை வீடு தான் நமக்கு, ஆனா அந்த வாடகை சொந்த வீடா இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போட நம்ம வாழலாம். சரிங்களா? அடுத்து 4வது பாருங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஆண்டு கொள்ளுவோம். 4 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு. சரிங்களா? ஒரு குடும்பத்தை உருவாக்குறது எப்படி உருவாக்குனாரு? அந்த அவர் உருவாக்கின குடும்பத்தை 4 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு. அந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள் எங்கே யாச்சும் குறைவு இருக்குன்னு பாருங்க. எதுலேயாச்சும் குறைவு இருக்கா? இருக்குங்களா இல்லைங்களா? பதில் சொல்லுங்க. இல்ல. ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. சரிங்களா? இந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவர் என்ன பண்றது இல்ல, எப்படி வேணா வாழ்ந்து கொண்டு விடுறது இல்ல, ஒரு கட்டளை கொடுத்து முடிச்சிடுறாரு. சரிங்களா? அந்த கட்டளை என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஆதியாகமம் 2:17 வரைக்கும் பார்ப்போம். முடிஞ்சது. இப்ப நல்ல மறுபடியும் டீச் பண்றவே வரேன், ஏன்னா அந்த டீச்சிங் செக்ஷன்ல இருக்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அது முறையே பேசுறேன். ஆண்டவர் உருவாக்கிற குடும்பம் எப்படி இருந்துச்சு? ஆணும் பெண்ணுமா உருவாக்குறாரு. அந்த ஆணும் பெண்ணை எப்படி பண்ணாரு? அவருடைய ரூபத்துல அவருடைய சாயல்ல படைச்சாரு. அது மட்டும் இல்ல, 2 பேருக்கு சம அந்தஸ்தோட தான் படைச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பு. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பு உள்ள ஒரு வீட்டுல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 4 விதமான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், அந்த பிள்ளை சந்ததியா டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அந்த சந்ததியில இந்த பூமியை சுதந்திரமாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது என்னது? ஆண்டு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். யாருக்கும் அடிமையே இல்லை, இவர்கள் அடிமையாக இல்லாம என்னது ஆளக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாக, ஒரு ஆளுநர் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 4 ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 4 ஆசீர்வாதங்களும் சும்மா கிடைக்க போறாங்க. ஏன்னா இந்த பூமியில சும்மா நம்ம கிடைக்காது. பதிலா அதுக்கு ஒரு கட்டளை கொடுத்துறாரு. என்ன மாதிரி கட்டளை? நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய பழத்தை சாப்பிடாது. அவர்களுக்கு பழத்தை சொல்லிட்டாரு, நானு அந்த பழத்தை மட்டும் எடுத்துருக்கேன். நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீ உனக்காக
வைத்துக் கொள்ளாதே. கரெக்டா? கரெக்டா? நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்காத, நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை வச்சுக்காத, நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகத்தை படிக்காத, நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாத. அப்படி வச்சுக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் நன்மையாக மனிதனை படைத்தார். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நன்மையாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நன்மை என்கிற முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துல, முழுமையான ஒரு தன்மையில இங்க என்னது தீமைங்கிற ஒன்று கலக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணாத, செய்யாத. 100% அங்க தீமை இல்லை, அதே சமயத்தில் 100% அங்க நன்மை இல்லை. அப்ப ஒன்னா 100% நன்மையா இருக்கணும் அல்லது 100% தீமையா இருக்கு. 100% தீமையா இருக்கிற ஒரு நபர் யாரு? யூதாசா? அவன் 100% தீமையா தான் இருக்கான். 100% நன்மையா இருக்கக்கூடிய நபர் யாரு? ஆண்டவர். அப்ப நான் ரெண்டையும் கலந்து நான் வச்சுக்கணும். அப்ப என் வாழ்க்கை பிடிக்கும். சாகும் படைக்கும், சாகும் பொழைக்கும், சாகும் பொழைக்கும். அதுதான் நடக்குது. சாகவே சாவாய், நீ ஒரு முறை சாவ பொழைப்ப, மறு சாவாய் மறு பொழைப்ப. இதுதான் நடக்குது நம்ம வாழ்க்கை. அந்த சாகவே சாவாய்ங்கிறது மீனிங் இப்படி பிரிச்சு கொடுத்தேன். சாகவே பிழைப்பாய், சாவாய் பிழைப்பாய் அப்படி போட்டு பார்த்து ஏன்னா ரெண்டையும் கலந்து வச்சுக்கிறது. சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் சொல்றேன், உலக வாழ்க்கையில நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்து வச்சுக்கூடாது. வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? மரணம் வாழ்வு, மரணம் வாழ்வு, மாறி மாறி இதுதான் வந்துட்டு போயிட்டு. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? சாகவே சாவாய்ங்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜீவ விருட்சம் சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நன்மை மட்டுமே அனுபவிக்கிற வாழ்க்கை வாழ்க்கை. இதான் நம்ம யோசிச்சுக்கோம். அப்ப இந்த உலகத்தில் நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன பார்த்தோம்னா நிறைய இருக்கு. எதுக்கு நான் டிவி வச்சிருக்கிறேன்? நான் நல்லது எடுத்துக்கிட்டேன். எதுக்கு படம் பார்க்கிறேன்? படத்துல எல்லாமே கெட்டதான இருக்காது, நல்லது நாலு கிடக்கு. சொல்றமா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் நான் டிவியே என்ன சொல்ல, டிவியில நீ எதை பார்க்கறேங்கிறது பேசி அப்படிதானே இல்லைங்க? டிவியில எதை பார்ப்பாங்க? இன்னைக்கு கம்ப்யூட்டரே வேணாம்னு முடிஞ்சு போச்சு, வேணாம் முடிவெடுக்கணும்னா வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு காலத்துல வாழ முடியாது. அப்ப கம்ப்யூட்டர்ல நான் என்ன நோக்கத்துக்காக உள்ளார போறேன், அந்த நோக்கத்தை சீரடிக்கிறதுக்கு மாற்றுவதற்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்றோம்னா பண்ணலையா, இதுதான் இங்க பேச்சு. அப்ப என்னுடைய போக்கஸ் எங்க இருக்கு? நன்மை மட்டுமே தேடிட்டு போகுதா, இல்ல சைடா இந்த மேல கீழே வரது எல்லாமே நான் டச் பண்றேன். அதே மாதிரி என்னோட டிவி சேனல் என்னது, நியூஸ் மட்டும் பார்க்கணுமா, நியூஸ் மட்டும் வரும். இல்ல ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மெசேஜ் வருது, அது மட்டும் வரும். சைடு என்ன பண்ணும், சீரியலும் ஓடும், அடுத்த சேனல்ல படமும் ஓடும், அடுத்த சேனல்ல சூப்பர் சிங்கர் தான் வரும், அடுத்த சேனல்ல என்ன பண்ணுவோம், பிக் பாஸ் தான் வரும். நான் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறேன்? ஏன் பிக் பாஸ் பார்க்க ஒரு மனுஷன் எப்படிதான் பிஹேவ் பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம்? அவங்ககிட்ட நல்லதெல்லாம் இருக்கும். இப்ப நல்லதெல்லாம் இங்க இருக்குது, நல்லது மட்டுமே பாருங்க ஆண்டவர் சொல்றாரு. நல்லது கெட்டது கலந்ததை நம்ம இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய படம் அன்னைக்கு ஒரு மரத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அது ஒரு பொருளா இருக்குது, ஒரு காட்சியா இருக்குது. சரிங்களா? அது ஒரு உறவாகவுமே கூட இருக்குது. இன்னைக்கு நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய உறவுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை எடுத்து போட்டால் நம்மளோட வாழ்க்கை என்னவா இருக்கும்? சாகவே சாகும். ஏன்னா அப்படிதான் அவங்க சொன்னாங்க. சரி, இந்த ஒரு அமைப்பு, ஒரு இருந்து உருவாக்கின அமைப்பு, ஒரு ஆசீர்வாதம், இந்த கட்டளை, இந்த மூணை கொடுத்துட்டு இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட உறவுக்குள்ள இருக்கிறீங்க, இங்கதான் நமக்கு தேவையான பாடம். எப்படிப்பட்ட உறவுல இருக்காங்க? ஆதாம் ஏவாளும் அண்ணன் தங்கச்சியா இருக்காங்களா? கணவன் மனைவி இருக்கிறாங்க. இங்க கணவனும் மனைவி இருக்காரு. அப்ப கணவன் மனைவி உறவுக்குள்ள நீங்க உங்களோட பர்சனல் சரிங்களா அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பர்சனல் இன்டிமசி, ஒரு பர்சனல் கம்பானியன்ஷிப், ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவின் ஐக்கியம், நெருக்கம்
சரிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு என்னது ஒரு புரிதல், இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கொடுக்கிறார். இந்த விதிமுறை மாற்றி நீ என்ன பண்ணாத, வாழ்ந்துராத அப்படி சொல்லி என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம், 25 இந்த 3 வசனம் படிங்க பாப்போம். அப்பொழுது ஆதாம் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். நம்பர் 1, இங்க கணவனும் மனைவி எப்படி இருக்கிறாங்க, மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி. மதிப்பு இருக்கணுங்க. மறுபடியும் அதே தான் சொல்றாரு. இருவருக்கு உண்டான மரியாதை எப்படி இருக்கணும், இருவருக்கு உண்டான மதிப்பு எப்படி இருக்கணும். ஒருபோதும் என்ன பண்ணிருக்கிறது, உயர்த்தி பிடிச்சிருக்கிறது, தாக்கி பிடிச்சிருக்கிறது, சமமா இருக்கணும். the perfect என்னது valuation, the perfect value அங்க இருக்கு. நான் ஒருத்தரை என்னுடைய மனைவியை காட்டி ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறேன்னா அது என் தேவனாக இருக்கும். என் பிள்ளையை காட்டி ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறேன்னா அது என் தேவனாக இருக்கும். சரிங்களா? நான் என்னை எப்படி மதிக்கிறேன் அதே மதிப்போடு தான் என் மனைவியை மதிக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப சம மதிப்பு இருக்கணுங்க. கணவன் மனைவி எப்பொழுதும் ஒருவருக்கு எப்படி பேசணும் அப்படின்னா, பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் என்னது பணிவிடை செய்து கொள்வதா இருக்கட்டும், சமமா இருக்கும். சம மதிப்பு கொடுக்கக்கூடியது. சரிங்களா? 1 இது நிபந்தனை. கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழக்கூடிய வாக்குல இது நிபந்தனை. சரிங்களா? 2வது பாருங்க, அப்படி படிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, புருஷன் என்ன பண்ணுமா, தன் தகப்பனையும் தாயும் விட்டுணும். உடனே போய் ஓட்டேஜ் ஹோம்ல போய் நிறுத்திருந்தேன்னு சொல்லல. சரிங்களா? கணவன் மனைவி இருவருடைய உறவுக்குள்ளார தகப்பனோ தாயும் வந்து பூந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆலோசனை சொல்லிட்டு உட்காந்துட்டு கூடாது. நான் அதெல்லாம் சொல்றேன். நான் சொல்ல புரியுதுங்க. அம்மா அப்பா கூடவே இருக்க வேணாம்னு சொல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவனும் மனைவியும் வீடு என்றார் அதற்குள்ளார இருந்து ஒரு சுதந்திரமா வாழ்ந்துட்டு ஒரு ஜீவன் இருக்கு, அதுக்கு இல்லை. நான் சொல்ல புரியுதுங்க. கணவனும் மனைவியும் வீடு என்றால் அதுக்கு சுதந்திரமா ஒரு ஜீவன் வாழ்ந்து. ஆண்டவர் இந்த உலகம் அப்படின்னா ஆண்டவருக்குள் ஜீவிக்கின்ற ஒரு உயிர் யாரு, நீங்களும் நானும் தான். புரியுதுங்களா? அப்ப கணவனும் மனைவியும் வீடு என்றால் அதற்குள் சுதந்திரமா ஜீவித்திருக்கிற ஒரு உயிர் இருந்தது பிள்ளைகள். இந்த பிள்ளைக்காகட்டும், இந்த வீடுக்காகட்டும், சரியா, அண்ணின் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக அது சின்ன சுவரோ அல்லது ஆடு உயர சுவரோ அல்லது ஆடுக்கு மேல இருந்து பெரிய சுவரோ, அப்படிப்பட்ட ஒரு மதில் தான் யாரு, தாய் தகவல். அல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த காம்பவுண்ட் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருமா? யோசிச்சு பாருங்க, காம்பவுண்ட் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருமா? நுழைஞ்சிருமா? வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் நுழையாது. ஆனால் வேறொருவன் உள்ளே நுழையாத அளவுக்கு இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணிக்கணும், ஒரு தடுப்பு வச்சுட்டு கேட்டை தாண்ட கூட ஏய் யார் அணி கேட்டை தாண்ட கிடையாது. கேட்டை தாண்டினா போக்கி அப்படி பேர் வந்தது அப்படி வருது இல்லைங்க. அப்ப கேட்டை கூட டச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மதில் சொல்லு, ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறது யாரு, அந்த குடும்பத்தை சார்ந்த தாய் தகப்பன் தான், அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி. இது நம்ம புரிதல் இருக்கு, இந்த புரிதல் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த வீட்டை எப்படி கட்டணுங்கிறத வந்து காம்பவுண்ட் முடிவெடுக்குமா, இல்ல காம்பவுண்ட் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு வீடு முடிவெடுக்குமா? புரியுதுங்களா? வீடுங்கிறது யாரு, கணவன் மனைவி. சரியா? இந்த வீட்டை எப்படி கட்டணுங்கிறத கணவன் மனைவி முடிவெடுப்பாங்களா, இல்ல தன் தாய் தாப்பனை எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு, சாரி தப்பா, அதாவது இந்த வீடு எப்படி கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கணவன் மனைவி எடுப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? இல்ல காம்பவுண்ட் முடிவு எடுக்குமா, நான் இப்படிப்பட்ட காம்பவுண்டா இருக்கிறேன், இப்படிப்பட்ட வீடு கட்டுன்னு சொல்லுமா? வீடுதான் காம்பவுண்ட எப்படி அமைச்சுக்கணுங்கிற முடிவு எடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல வருது. நீ உன் தகப்பனை தாய் விட்டு விடுதல், நீ அவங்களை உனக்கு அரணா வச்சுக்கோ, நீ அவங்களுக்கு ஒரு ஆலோசனைக்காரரா வச்சுக்கோ, பட் முடிவா வச்சுக்காத. காம்பவுண்ட முடிவு பண்ணி நீ வந்துடுது வீடை கட்ட ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில வீடு கட்டவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், காம்பவுண்ட் இல்லாம வீடு இருக்கும், ஆனா வீடு இல்லாம காம்பவுண்ட் அது பேரு குடிச்சேவு, அது பேரு குட்டிச்சேவரு சொல்லி. ஆமாதானே?
அப்ப வீடு தான் இங்க முக்கியம். அப்ப இந்த வீடுங்கிற ஒரு அமைப்புல கணவன் மனைவி இருக்காங்கன்னா இவங்களுடைய கட்டமைப்புக்குள்ளார, இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய உறவுகள்ல, இவங்களுக்குள்ளார புரிதல்ல, இவங்களுக்குள்ளார முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன பண்ணக்கூடாது? தாத்தா பாட்டியோ இல்ல அம்மா அப்பாவே கொண்டது விட்டுறக்கூடாது. அதை ஜாக்கிரதைங்க சொல்றாரு ஆண்டவர். இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு, எதுக்காக? நீங்க 2 பேரும் கணவன் மனைவியும் இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஒண்ணு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கையில தன் தகப்பனை தாயும் அவங்களை கேட்டு முடிவெடுக்க கூடாது. அவங்களை கேட்டு முடிவெடுக்க கூடாது. இவங்கதான் முடிவெடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் 2 பேரும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம், இசைந்திருக்க வேண்டியது அவசியம். நீங்களும் தனித்தனியாக முடிவு எடுத்துடவும் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை இருக்கு. சரிங்களா? இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நிபந்தனை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அப்படியே வெளியே கடைசியா ஒரே மாம்சமா இருப்பாங்க. 2 பேரும் எப்படி இருப்பாங்க? ஒரே மறுமுறை இருந்து வேறு வேறு விதமான ஒரு நபர்கள் கிடையாது, ஒரே நபர்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம், ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இதுக்கு வந்து என்னன்னா, அவர்கள் அங்க இருக்கிற தோற்றத்தை சொல்லியிருக்கு. பட் அதுல இருக்கிற ஆள் தத்துவம் என்னன்னா, இருவருக்கும் இடையே எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இருவருக்கும் இடையே எந்தவித ஒளிவு மறைவு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறேன். இந்த பாடத்தோட முடியுது. நம்ம அடுத்த கம்பேரிசன்ஸ்குள்ள போயிடலாம். சரிங்களா? போன் மனைவி பேசிட்டு இருக்கா. சரிங்களா? அந்த வீட்டு ஆம்பளையா வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சும்மா பேசிட்டு இருக்கேன். பதில் இல்லை எங்க அப்பாட்ட பேசுன்னு சொல்லு, இல்ல எங்க அம்மாட்ட பேசுன்னு சொல்லு, இல்ல அண்ணன்கிட்ட பேசுன்னு சொல்லு, இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுன்னு சொல்லு. சொல்லு. கரெக்டா இல்லையா? சொல்றதுல என்ன பிரச்சனை வருது? சரி, ஓகே. அது கணவன்கிட்ட சொல்றப்ப கணவன் நீங்க எங்க எதுக்கு அதுக்கு அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படி சொன்னா பேசாத. கரெக்டா இருக்கு? எதுக்காக பேசிட்டு இருக்க? அப்படி பேசுறது இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுல என்ன பண்றாங்க? இல்ல சொன்னா நீங்க சந்தேகப்படுவீங்க. சொன்னா சந்தேகப்படுவீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன இருக்குது? அப்படி சந்தேகத்துக்குரியவளா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா? நீ தானே போட்டு உடைக்கிறங்க. சரிங்களா? எங்கீங்க போறீங்க? மனைவி என்ன பண்றாங்க? ஆம்பளைட்ட கேட்கறாங்க. சும்மா வெளியே போயிடுறாங்க. சொல்லு, என் நண்பனை பார்க்க போறேன், இல்லை எங்க அம்மா அப்பா பார்க்க போறேன், இல்லை எங்க தங்கச்சி எதுவும் கூப்பிட்டுருக்காங்க, நான் அவளுக்கு போய் உதவி செய்ய சொல்லு. கேட்டா இல்ல அவ அசிங்கமா திட்டுவான். அப்ப அசிங்கமா திட்டினா செய்யாது. கணவனாட்டு மனைவி இணைந்து செயல்பட்டு அங்க என்ன பிரச்சனை? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா? இருக்கப்படுது. ஆனா இங்க ஒளிவு மறைவு வர்றப்பதான் இங்க என்ன ஆயிடுது? பிரச்சனை வருது. இங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க பாருங்க, 2 பேருமே வெளிப்படை தோட்டத்தோட, ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. ஒளி மறைவு எதுவுமே கிடையாது. ஒருத்தர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, இன்னைக்கு அநேக பெண்கள் கணவருக்கு தெரியாம ஒரு காலம் இந்த இன்னைக்கு பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க, இல்லாட்டி தனிப்பட்ட அக்கௌண்ட்ல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்துல நாங்க கடை டப்பர் போட்டு ஒளி வச்சுக்குவாங்க. அம்மாவா இல்லையா? வந்துட்டு ஒளி வச்சுட்டு அது அவங்க வீட்டுல யாராச்சும் வந்தாங்கன்னா எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி கணவன் என்ன பண்ணுவாங்க? இப்பெல்லாம் வந்து இந்த பர்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. முன்னையில என்ன பண்ணுவாங்க, இந்த இடுப்புல அந்த அண்ணா கைத்துல ஒரு இது இருக்கும், அதுக்கு ஒரு பாக்கெட் அங்கே வச்சுருவாங்க. அண்ணா கைத்துல ஒரு பாக்கெட் வச்சுருப்பாங்க, அதில் சொல்லி வச்சுப்பாங்க. ஒரு காலத்தில் இந்த தாத்தா கிட்ட போய் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த ஓட்ட காசுல இருக்கு பார்த்தீங்கன்னா, அது சொர்க்கத்தினே வச்சுட்டு இருக்குது அண்ணா கடிலாம். அப்படி சொல்லி வச்சுட்டு அவங்க வீட்டில் கூட ஒளிச்சு வச்சு கொடுப்பாங்க. இந்த ஒளிவு மறைவு எங்க வந்துச்சோ அந்த பிரிவினை வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்ப இதுதான் ஆண்டவர் வேண்டாங்கிறார். 2 பேருக்கும் மத்தியில டிரான்ஸ்பரன்சி. என் மனைவிகிட்ட இன்னைக்கு 10 ரூபாய் இருக்குங்க, தெளிவா நான் சொல்றேன். என்னுடைய ஃபேமிலி அக்கௌண்ட்ல என்கிட்ட இன்னைக்கு 5000 ரூபாய் இருக்கும், என் மனைவி தெளிவா தெரியும். சரிங்களா? என்னோட ஃபேமிலி அக்கௌண்ட்ல எனக்கு 2-3 அக்கௌண்ட் இருக்கு. பிசினஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, இன்னொரு என்னது ஒரு இன்ஸ்டியூட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வேற. ஃபேமிலி அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. எனக்கு என்ன சம்பளம் இருக்கு நான் கொண்டு வரேன், அந்த சம்பளத்துல நான் என்ன மாதிரியான விதிமுறையில செலவு பண்றேன், அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் நிறைய கரெக்டா இருக்கும்.
சரிங்களா? எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யற, எப்படிப்பட்ட ஒரு காணிக்கை கொடுக்குற, எல்லாமே என்னுடைய அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அவங்க என்னுடைய அக்கௌண்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கணும், ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனா தெரியும் சார், அப்பாட்ட ஒரு 1500 இருக்கு, அப்பாட்ட 300 ரூபாய்க்கு மேலே இருக்காது, தயவு செய்து கேட்பாங்க, ஸ்டாப் பண்ணுவோம். என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கு, பர்சனல் ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ்ல பணத்தை எப்படி மெயின்டைன் பண்றாங்க அவங்க தெளிவா தெரிஞ்சுட்டு ஒரே காரணத்தினால தான் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பிள்ளைய கேட்காத, இல்ல பிள்ளைய கேளு, அவங்க மெயின்டைன் பண்ற விதம் பண்ணாங்க. சில நேரங்கள் பாப்பா கேட்பா, அப்படி நான் இப்படி யோசிச்சுட்டு இருப்பேன், கமெண்ட் இப்படி வேணாம்பா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, சரி அதெல்லாம் அடுத்த மாசம் பார்ப்போம். ஏன் தனியாக கூப்பிட்டு ஏன் நீங்க என்ன மீறி கூட ஒரு 300 500 வச்சிருப்பீங்க, அவளுக்கு போய் 200 சொல்ல மட்டும் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆனா அக்கௌண்ட்ஸ் புக் பார்த்துருப்பாங்களா? பார்த்துக்க மாட்டாங்க. கிளாரிட்டி, கிளியர் அக்கௌண்ட்ஸ் அது போகுது. அதே மாதிரி எனக்கு ஒரு அவசரம் தேவை, ஒரு பெட்ரோலும் போடணும், அப்போ பைசா குறைவா இருக்குது, நான் அதை எடுக்க விரும்பல, இப்போ 200 இருக்கக்கூடாது, தெரியும் 200 இருக்குது உங்களுக்கு தெரியும், அதனால 200 மட்டும் கேட்கும். சரிங்களா? இல்லைன்னா 200 இருக்குல்ல அப்படின்னு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன், இன்னும் மீதி 100 ரூபா தான் இருக்குது பார்ப்போம். அந்த பேலன்ஸ் என்ன இருக்குது? நான் சின்ன அமௌண்ட் தான் சொல்றேன், பெரிய அமௌண்ட் சொல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சின்ன அமௌண்ட்ல கூட நமக்கு ஒரு உண்மைத்துவம் இல்லைன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு எப்படி உண்மைத்துவம் வரும்? புரியுதுங்களா? இதை நாம என்ன பண்ணோம், நாம தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கணவன் மனைவியா வாழக்கூடிய வாழ்க்கையில நிபந்தனைகள் கொடுக்கிறாரு ஆண்டவர். 4 விதமான நிபந்தனைகள் கொடுக்கிறாரு. என்ன விதமான நிபந்தனைனா, கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணணும், சமமா மதிக்கப்படணும். சரிங்களா? ஒருத்தர் பெரியவங்க ஒருத்தர் தாழ்வாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. பலகீனம் இருக்கலாம், அல்லது என்னது ஒரு அறிவீனம் இருக்கலாம். அறிவீனம் இருக்குதுங்கிறதுக்காக, பலவீனம் இருக்கிறதுக்காக அவங்க மதிப்பு இல்லாதவங்க ஆயிட முடியாது இல்ல. அப்படி இருக்குது. என் மனைவி பலவீனம் ஜாஸ்தி, அதுக்காக எனக்கு இன்னைக்கு காலையில் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம விட்டாங்களா? இன்னைக்கு பிள்ளைய பராமரிக்க வேண்டிய பராமரிப்பை பார்க்காம விட்டாங்களா? இல்ல அந்த இடத்துல குப்பை இருக்குது அப்படிங்கிறதுக்காக குப்பை எடுத்து போட மாட்டாங்களா? இல்ல நான் இன்னைக்கு அடிபட்டேன், எனக்காக கண்ணீர் விடாம விட்டுருவாங்களான்னு கேட்கிறேன். பலவீனமா இருக்கிறேன், நானே பலவீனம் இருக்கேன், உனக்காக வாய்க்கே அழுகுது அப்படின்னு அழுகாம விட்டுருவாங்களா? அப்படி இருக்குது இல்ல. இல்ல பலவீனமா இருக்கிறாங்க, இல்ல எடுத்து நான் ஒரு கோவப்பட்டு பேசிட்டேன், இல்ல வேற யாராச்சும் கோவப்பட்டு திட்டாங்க, எனக்காக வழக்காடாம விட்டுருவாங்களா? புரியுதுங்களா? பலவீனம் என்பது வேற. சில அறிவியல் இருக்கு, சில அறிவியல் இருக்காது. இப்ப எனக்கு நான் சொன்னேன், இங்கிலீஷ் நான் படிப்பேன், அவங்க கம்ப்யூட்டர் படிப்பாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர் பலம் இருக்கு, இங்கிலீஷ்ல அறிவு கொஞ்சம் குறைவுதான், அது நாலேஜ் தானே, அது அறிவு குறைவா இருப்பாங்க. அதுக்காக அவங்க என்னது மதிப்பு இல்லாதவங்க மாறிடுவாங்க. அப்ப எனக்கு சொல்லித்தரக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்க வச்சிருக்காங்கல்ல. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அந்த 100 ரூபாயில எப்படி குடும்பம் நடத்தணுங்கிற அந்த அறிவு அவங்கள்ட்ட இருக்குது இல்ல, இருக்குதா இல்லையா? அப்ப என்னிடத்துல இல்லாத ஒரு அறிவு அவங்கள்ட்ட இருக்குது இல்ல. சிம்பிளா ஒரு சொல்றேங்க, ஒரு குடும்பமா இருக்கிறது நான் சொல்றேன். ஒரு ஆண்கள்ல சமைக்கக்கூடிய ஆண்கள் யாரெல்லாம் கேட்டீங்க? நான் சமைப்பேன், நீங்க சமைப்பீங்க. அப்ப நான் ஒரு 3-4 பேர் இருக்கோம் சமைக்கக்கூடிய ஆண்கள். சரிங்களா? உங்களுக்கு 1/2 மணி நேரம் கொடுக்கப்படுது. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கோம். முடியுமா நம்மளால? முடியுமா? எல்லாம் சமைக்கக்கூடிய ஆட்கள் தான், அவங்களை விட டேஸ்டா செய்வாங்க. சரிங்களா? 2 மணி நேரம் எடுத்து அதே 1/2 மணி நேரத்துக்கு நாளையே அவங்க முடிச்சுட்டு எப்படி சொல்லிட்டுங்களா? நாம சாப்பாடு செஞ்சுட்டு, குழம்பு செஞ்சுட்டு, ரசம் செஞ்சுட்டு, ஒவ்வொன்றா செஞ்சு முடிப்போம். இல்லைன்னா ஏதோ 2 தான் செய்வோம். அவங்க அப்படி இல்லை, 4 அடுப்பு தான், 4 அடுப்பையும் கவனிக்கலாம். உண்மை தெரியுங்களா? 4 அடுப்பு தான். அவங்களோட மென்டல் பவர் அப்படி இருக்கும். எந்த நேரத்தில் எது போட்டோ, எந்த நேரத்தில் கரெக்டான மெஷர்மெண்ட் போடுவாங்க, கரெக்டாக டேஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால தான் பாருங்க, அவசர தேவைக்கு அம்மா சாப்பாடு பிள்ளைங்க கேட்டா 10 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு உப்புமா, அந்த உப்புமா சட்னி, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆம்லேட் போட்டு டபுள் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஆண்கள் செய்ய மாட்டாங்க, சமைக்க தெரியும். இந்த பவர் அவங்களுக்கு இருக்குல்ல. என்ன அவங்க மதிப்பு கெட்டவங்கள போயிட்டாங்க, மதிப்பு குறைவுள்ளவங்கள போயிட்டாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தாங்களா, நான் சொன்னேன் சின்ன சின்ன விஷயங்கள தான் பெரிய பெரிய
விடைகளும் பெரிய பெரிய அர்த்தங்கள் காத்திருக்கு. அதான் சொல்றேன். அப்ப மதிப்போட இருக்கணும், மதிப்பு குறைச்சக்கூடாது, இது நிபந்தனை. ரெண்டாவது என்னது, தகப்பனை தாயும் என்ன பண்ணணும், விடணும். எந்த இடத்துல விடணும் அப்படின்னா, இவர்கள் குடும்பம் எடுக்கக்கூடிய முடிவு. நான் கேட்கிறேன், என்னோட மனைவி வந்துட்டு நான் பேசுறேன், சரிங்களா, நம்ம ஒரு சேமிப்பு வைக்கலாம். நானே மனைவி சேர்த்து முடிவு எடுக்க முடியும். சரி, நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை நம்ம சேர்த்துக்கலாமா, நாங்கள் 2 பேரும் சேர்த்து முடிவு எடுக்க முடியும். இது அவங்களா சொல்லுவாங்க, வெளியே சொல்றது விடலாமா? முதல்ல இது உணர்வு சார்ந்த விஷயம் இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்களோட பிசிக்கல் கண்டிஷன் சார்ந்த விஷயம் இருக்குது இல்ல, எத்தனையோ விஷயங்கள் அடங்கிருக்கு இல்ல. அவங்க சொல்றாங்க கொடுமைப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடந்திருக்கு, ஒரு காலத்துல நடந்தது. அவன் வெளியே ஒரு பிள்ளையோட வச்சுட்டு என்ன 2 பிள்ளை, அவன் வேணாதான் சொல்லுவான், அவளுக்கு பைத்தியம். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நிறைய பேர் கவுன்சிலிங் சொல்றப்ப கூட சொல்லுவாங்க, அப்படிலாம் எனக்கு கான்செப்ட் கொடுத்தாங்க. எப்படிமா அப்படிப்பட்ட ஒரு இதை எல்லாம் அவங்க அம்மா தான் ஏவி கொடுத்தாங்க. யாரு? அவங்க அம்மா ஏவி கொடுத்து. இதுதான் சொல்லு, இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டது, நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட வீட்டு அமைப்பு இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ள எத்தனை ஜீவன்கள் ஓடியாரு, நீங்க 2 பேரும் முடிவெடுங்க. அந்த முடிவுகளை கொண்டு ஆண்டவர் சொல்லுங்க, அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல, நீங்க பிள்ளைங்க பெற்றோர் சொல்லிட்டாருல. அப்ப நீங்க 2 பேரும் முடிவெடுங்க. முதல்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுங்க? கடன் மனைவிக்கு உண்டா இல்லையா? ஆமாதான் இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்த என்ன தகப்பனை தாய் என்ன பண்ணு, நீங்க 2 பேரும் சேர்ந்து மெடிக்கோட முடிவுல அவங்களை உணர விடாதீங்க, விடு. அதை மதிக்க வேண்டாம்னு சொல்ல, முடிவெடுக்கிற விஷயத்துல விடாதீங்க சொல்ற. 3வது இருந்து தன் மனைவியோட இணைந்து செயல்படணும். எந்த விஷயத்த முடிவெடுத்தாலும் சரி, 2 பேருக்கு ஒத்து போனது பண்ணுங்க, ஒத்து போனது பண்ணாதீங்க. ஒருவேளை நான் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நான் ஊழிய செய்யற மத்தியில நான் பிரசங்கம் பண்றப்ப சொல்லுவேன். ஏன்னா சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவன் இந்த தலையில கை வச்சு ஜாப் பண்ணா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, பட் சிலர் அணைச்சு ஜாப் பண்ணுவாரு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அது ஒரு சில பண்ணுவாங்க, சரிங்களா. சாமானியமான ஒரு நல்லா படிச்சோம்னு சொல்லுங்க. என் கணவர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பக்கத்தில் நின்று பேசுறேன்னு ஒரு சொல்லிடுச்சு. ஆனா காலேஜில் பழகினங்கிறதுக்கு பக்கத்தில் மறுபடியும் உட்காந்து வாட்ஸ்அப் உட்காந்து பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, சரிங்களா. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, என் கணவர் என்ன பண்றாரு, என் தங்கச்சி ஆகட்டும் இல்ல இன்னொருத்தர் இருந்து என்னுடைய இன்னொரு வேற யாரும் சொந்த அத்தை பொண்ணு மாமட்ட இந்த கையை பிடிச்சிட்டு தலையாட்டிக்கிட்டு பேசலாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பெண்கள் எனக்கு சொல்லுவாங்க, சரிங்களா. உடனே ஆண்கள் புத்தி நல்லதா இருந்தா இப்படிலாம் பேசுமா, புத்தி நல்லதா இருந்தா இப்படிலாம் பேசுமா. இதுக்கு என்ன, நான் எல்லாத்தையும் கை வைக்கிறேன். என்னன்னா பாஸ்டர்ஸும் அப்படிதான், ஊழியக்காரங்க அதே வார்த்தை சொல்றாங்க, இப்போ நல்லா படிச்சவங்க அதே தான் சொல்றாங்க, சாமானிய மனிதனும் அதே தான் சொல்றான், அறிவே இல்லாதவனா இருக்க படிப்பறிவே இல்லாதவனா இருக்கா அதே தான் சொல்றான். உன் கேரக்டர் தப்பு, அதனால நீ என்னை இப்படி சொல்ற. நான் அத்தாண்டுக்கு நான் சொன்ன டீச்சிங் என்ன, சரி அப்போ உன் மனைவி அப்படி செயல்பட விடு. உன் புத்தி நல்ல புத்தி தானே, கரெக்டா. வர ஆண்கள் கட்டி வச்சு ஜாம் பண்ண சொல்லுங்க, ஜாம் சொல்லு ஒத்துக்கிறியா, நீ நல்லா இருந்தானப்பா, நீ முழுமையா நம்புறீங்க விட்டு. அதே மாதிரி அவங்க அக்கா புருஷனுக்கு தம்பி புருஷன் தங்கச்சி புருஷனுக்கு போய் வாசிக்கிட்டே பேசுறதுக்கு மைக் விட்டுறியா, சொல்ல முடியாதுங்க, விட்டுறியா. அப்படி நீ விடுறதா பேசு, இல்லாட்டி பேசுறது. இது எப்படிங்க, பொம்பளைக்கு ஒரு கட்டுப்பாடு வேணாமா, அவளுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, ஆணுக்கு இருக்கக்கூடாதா, புரியுங்க. ஆனா தேவனுக்கு கட்டுப்பாடு இருக்கிறாரு. இசைந்து செயல்படு. ஒருவன் இன்னொருத்திக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து சொல்றதா இருந்ததுன்னா அதை என்னது மனைவி செய்ய வேண்டாம். அதே சமயத்துல மனைவி செய்யக்கூடாதுன்னு சொல்ற கணவன் நீயும் செஞ்சிடாத, ஏன்னா அவளுக்கு மாறுபட்ட கருத்து நீயும் செஞ்சிடாத. அதை 2 பேரும் இணைந்து செயல்படுறது, இசைந்து செயல்படுறது. எந்த ஒரு கருத்து செய்தாலும் என் மனைவி அநேக பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு விடுவாங்க, ஆனா சில பெண்கள்கிட்ட பேசுறப்ப பாபா டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, நானே நம்ம 3 அடி 4 அடி தூரத்துல நின்று பேசுறேன், சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பேச மாட்டேன், டைம் எடுத்துக்க மாட்டேன். ஆனா வேண்டாம், அந்த லேடி அவாய்ட் பண்ணுங்க. பார்க்க கூட மாட்டாங்க, வாய்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த ஃபோன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல எப்பயுமே எனக்கு பழக்கம் இருக்கு. சப்போஸ் எனக்கு கிளைண்ட் யாரு ஃபோன் பண்ணாலும் சரி, ஒரு ஆப்போசிட் ஜென்டரா இருந்தாங்க, அதாவது என் லேடிஸ் பேசினாங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டு என் வைஃப் பக்கம் வச்சுப்பேன். அது எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு, சரிங்க. என்னை யார் தப்பு சொல்லியிருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. இப்போ வீட்டில் இருக்கப்ப வெளியே இருக்கப்ப
என்ன பண்ண முடியாது, அப்படி வச்சுக்க முடியாது. சரி ஓகேங்க, நான் டைம் போஸ்ட்போன் பண்றேன், நீங்க அப்ப பேசினா போயிருவேன். சரிங்களா? வீட்டில் பேசுறப்ப சில வாய்ஸ் கேட்கறப்ப என்ன பண்ணிடுவாங்க, வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்க. என் லைஃப்ல 13 வருஷம் முடிஞ்சிச்சு, இது வரைக்கும் அவங்க 3 கேரக்டர் தான் என்ன பண்ணாங்க, அவாய்ட் பண்ண சொன்னாங்க. சரிங்களா? பல ஆயிரம் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, என்கிட்ட ஆலோசனையா அல்லது போதனையோ எது கேட்க வந்திருக்காங்க. சரிங்களா? ஆர்டர் கூட கேட்க வந்திருக்காங்க, அவங்கள எதுவும் சொல்றது. இத்தனைக்கும் மோசமான தொழில் செய்தவங்க, மோசமான வாழ்க்கை வாழ்றவங்க கூட எங்க கிட்ட என்ன பண்ணல, தவறு சொல்லவே இல்லை. வேண்டாம், அவங்களுக்கு உண்மையான ஒரு ஆறுதல் சொல்லுங்க, வேதத்தை சொல்லுங்க, என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா சில பெண்கள் 3 பெண்கள் என் லைஃப்ல 13 வருஷம் 3 பெண்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா வேண்டாம் பேசாது. சரி, இன்னொருத்தர் கிளைண்ட் வேண்டாம் பேசாது. இன்னொன்று என்னுடைய அண்ணன் பொண்ணு வேணான்ட்டு வேணாம் பேசாது. சரிங்களா? நான் மற்ற 2 பேர் சொல்றப்ப ஏத்துக்கிட்டேன். ஆனா என் அண்ணன் பண்ண சொன்னப்ப நான் என்ன பண்ணல, ஏத்துக்க முடியல. சரிங்களா? அவ என் மகன் மாதிரி, நான் என் மகனை நிராகரிச்சோன்னா அப்படி இந்த என்னன்னா கேரக்டர் அப்படி இருக்க யோசிக்கிறேன். வேண்டாம் சொன்னாங்க. சரிங்களா? நான் அதை மட்டும் இழுத்து பிடிச்சிட்டே இருந்தேன். பட் ஒரு நாள் எனக்கு தீராத என்னது ஒரு மன நோவை கொடுத்துருப்பான். என் வாயில சொத்த பிள்ளை கிடையாது, ஆனா 2 பல்லு விழுந்துச்சு. ஏன் கேட்டு டாக்டர் கேட்டா டிப்ரெஷன் சொல்றாங்க. எப்படிங்க 2 பல்லு விழுந்தது பெரிய விஷயம் இல்லைங்க. என்னால ஒரு பக்கம் சாப்பிட கூட முடியல, ஒரு பக்கம் மட்டும் தான் சாப்பிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு மனநோவை கொடுத்துருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு என்னது ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துருப்பான். அவங்க வேண்டான்னு சொன்னப்ப நான் கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? 30,000 பெண்களை வந்து பேசுறதுக்கும் 30,000 பெண்களை பார்க்கறதுக்கும் அனுமதி கொடுத்த அந்த பொண்ணு, அந்த என்னது ஒரு கேரக்டர் என்னோட மனைவிக்கு இந்த 3 பெண்கள் வித்தியாசமானவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த 3 பெண்களால என்னுடைய கணவனோட வாழ்க்கை பாதிப்படுன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு என்ன பண்ணிருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்படிதானே இல்லையா? அதான உண்மை. அந்த உள்ளுணர்வை நாம மதிக்க போனதுனால எனக்கு என்னது 2 மதிச்சேன், 2 தப்பிச்சிட்டேன். ஆனா 1 மதிக்கல, அது 1 நான் பாதிக்கப்பட்டேன். என்னோட அனுபவம் சொல்றேன். சரிங்களா? இசைந்து போவதில் இவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, இவ்வளவு அளவுக்கு இருந்த ஆழ்மை, ஒரு ஆழமான ஒரு ஒத்துமை இருக்கு. இசைந்து போடலாம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நிபந்தனை. கணவன் நோட் சொல்ல விட்டுருங்க, மனைவி நோட் சொல்ல விட்டுருங்க. ஒருவேளை அவங்க நல்லதுக்கு நோட் சொன்னா அதை வந்து வேதத்தின் நடுவில் எடுத்து சொல்லுங்க. இல்ல வேதம் எடுத்து சொல்லிட்டு அது எப்படி அப்படிங்கிறப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, புரிஞ்சுக்க முடியாத வேதத்துக்கு மாறுபட்ட ஒரு பணத்துல யாராச்சும் சொல்லிடுவாங்களா? சொல்லுங்க. வேதத்துக்கு மாறுபட்ட பணத்துல வேதத்தை எதிர்த்து யாராச்சும் பேசிடுவாங்களா? மாட்டாங்க இல்லையா? அப்படி ஒருவேளை நாம எடுத்துக்கிற முடிவு சரியான, இப்ப நான் ஒரு சில இடங்கள்ல வந்து பணம் கொடுக்கலாம் முடிவு எடுப்பேன். எங்க வயிற்று இருந்துட்டு இல்ல இப்ப இருக்க சொல்லுங்க உங்களுக்கு தேவைன்னு சொல்லுவா. அப்படி அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மக்கதோனிய சபையை பார்த்து நான் சொல்லுவேன், அவங்க என்னது தன்னுடைய வறுமையிலிருந்து இல்லாம எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட உதாரணத்துவம் போட்டுட்டு அப்படி ஒரு உதாரணத்துவம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பு எழுத வேண்டாமா ஆண்டவர் அவர் சொன்னாங்க. ஓகே, சரி சரி, அந்த விசுவாசத்தை பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? இப்ப வேண்டாம் மக்கதோனிய சபை அவங்க இருக்க பண்ணுவான் உனக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்களா? என் தாயார் கடைசி காலத்துல வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருந்தாங்க. நாங்க கவனிக்க முடியாத சூழ்நிலை நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களுடைய அண்ணனுக்கு 2 பேரும் நல்லா கவனிக்கக்கூடிய சூழ்நிலை, என் தங்கச்சி எல்லாமே இருக்காங்க. பட் எங்க அம்மாவால எந்திரிச்சு நிக்கவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், அம்மா எனக்கு எதிராக எத்தனையோ பண்ணியிருக்காங்க, நெகட்டிவா 1000 பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஆனா ஒண்ணு வேதம் சொல்லியிருக்கல, தகப்பனை தாயும் கணப்பன் இந்த வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கே ஒரு தகப்பன் தாயை என்ன பண்ணேன், நம்மளோட வாழ்நாள் நீடிக்கிறதுக்காக அவங்களை செய்ய வேண்டிய நன்மையை செய்யுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். ஏங்க நம்மளை நன்மை செய்ய வேண்டாம் சொன்னாங்க, அவங்க உங்களை துக்கப்படுத்துறாங்க. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், உங்களுக்காக துக்கப்படுத்த யாரும் இருந்து உங்களுக்கு ஆள் சொல்ல யாரும் இல்லை, நான் வந்தேன். அதே சமயத்தில் அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டிய சொன்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கூப்பிட்டு செய்ய 48 நாள் சார், 45 நாள் எங்க அம்மாவுக்கு நாங்க தான் என்ன பண்ணேன். சரி, அதுல ஒரு 5 நாள் தவிர, 5 நாள் ஒரு 6 நாள் தவிர மற்ற எல்லா நாளும் இருந்து உட்காந்து ரெண்டு டாய்லெட் போவோம், நாங்க தான் போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணோம். சரிங்களா? இப்ப இதுக்கு மாறுபட்ட எதாவது சொன்னாங்களா? வைஃப் சொன்னாங்களா? மனைவி எதாவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேத வசனத்துக்கு மாறுபட்ட பணத்துக்கு சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் புரிய வைக்க வேண்டியது அவசியம் யாருக்கு இருக்குது? கணவனுக்கு இருக்கு. இதை நாமளும் உணரணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் சரியா இருந்தால் அந்த சரியான விஷயத்தை கூட அவங்க இசைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டியது யாருக்கு பொறுப்பு?
கணவனுடைய பொறுப்பு. அதே மாதிரிதான் மனைவிக்கு. உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க கணவன் சொல்லுவாரு, நான் எங்க அம்மா அப்பா மறந்து சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எதனால ஆண்டவர் மறக்க சொல்றாரு தெரியுமா? வேதம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? கணவனை என்ன சொல்லிருக்கா? உன் தகப்பனை தாயும் விட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மனைவி கிட்ட சொல்லிருக்காரு, உன் தகப்பனை தாயும் மறந்துன்னு சொல்லிட்டாரு. எதனால மறந்துன்னு சொன்னாரு தெரியுமா? இனிமேல அது உன்னுடைய தாய் தகப்பன் இல்ல, உன் புருஷனோட தாய் தகப்பன். அவன் பார்த்துப்பான். நீ உன் அம்மா அப்பா பத்தி கவலைப்படாத, அது அவன் பார்த்துப்பான். அவன் அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அதுதான் அதனுடைய அந்த உள்ளான அர்த்தம். அதுதான் பேர்த்து பற்றி சொல்லுங்க. நீங்க எங்க அம்மா அப்பா நான் மறந்துடுறேங்க, நீங்க தானே பொறுப்பு. அவன் கொடுத்த பொண்ணு உங்களுக்கு வேணும்னு கடிக்க வந்தீங்கல்ல, அப்ப அவங்கள பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்குது. சொன்னா புருஷன் வேணும்னு சொல்லிடுவானா? புருஷன் வேணும்னு சொல்லிடுவானா? மாட்டான், செய்யணும். நிறைய நேரங்கள் என்னன்னா, இப்ப என்னோட அம்மாவுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் 2000 அனுப்பணும்னா கூட என்ன பண்ணுதுன்னா, என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு அனுப்புறது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் என் வைஃப் கிட்ட கொடுத்து நீ அனுப்புன்னு சொல்ற பழக்கம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதாச்சும் பண்ணினா, அவன் இந்த மாதிரி பண்ணணும் ஆசை இருக்கு, இதெல்லாம் பிடிச்சா பண்ணிக்கலாம், என்னை தான் என்ன பண்ணுவாங்க செய்ய வைப்பா. இதனால என்ன தெரியுங்களா? என் தாய் தகப்பனுக்கு உண்டான மரியாதையை, என் மனைவி மேல உள்ள மரியாதை நான் கூட்டுறேன். அதே மாதிரி என் தாய் மாமன் மாமியாட்ட என் மேல உள்ள மரியாதை அவங்க கூட்டுறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம செய்யறதுக்கு ஒருத்தருக்கு ஒத்துழைச்சு போயிட்டோம்னா இந்த நன்மை நடக்கும். அதை இசைந்து போகிறதுல இவ்வளோ இருக்குது. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? கடைசியா 2 பேர் கணவனுக்கு மனைவிக்கு இடையே உண்டான ஒளிவு மறைவு இல்லை, டிரான்ஸ்பர்ட். அதாவது படத்துல மட்டும் இல்லை, படத்துல மட்டும் திருமணம் ஆன நாளில் இருந்து சாகும் வரைக்கும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டேன் தெரியாதமா. சொன்ன உடனே திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். லவ் பண்ணல, லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். இந்த லவ் லெட்டர் கொடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கணவன் வந்து ரொம்ப பொசிட்டிவான கணவன். அது தன்னோட மனைவி மேல அவ்வளோ ஒரு அன்பு. தன் மனைவியை தண்டத்தவரை யாருமே என்ன பண்ணிருக்காது. இத்தனைக்கு அவங்க மனைவியோட அம்மாவே வந்து அதிகம் என்ன சும்மா அம்மா பேசிட்டு இருக்குது, நீ அங்க பேச அப்படி ஒரு பொசிட்டிவ்னஸ். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கணவன்கிட்ட போய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான். நான் இதை சொன்னது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எவ்வளோ லவ் லெட்டர். இப்ப அந்த பொண்ணுக்கு வயசுன்னு ஒரு 30-32 இருக்கும். சரிங்களா? இந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு போய் முழங்கால் பிடிச்சோம்னே, ஆண்டவரே ஒருவருக்கு என்ன பண்ணிருக்கூடாது, ஒளி மறைவு இல்லாம டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு போதிச்சிருக்காரு. அதனால எனக்கு 8ஆம் கிளாஸ்ல மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தானே, அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவர் சொல்லிட்டான். வந்துச்சு வேதனை. 8ஆம் கிளாஸ் ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்தா என்ன, கொடுக்காது யோசிச்சு. அது அவனால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவன் மனைவி அவ்வளவு நேசிக்கிறான். அப்ப தன் கணவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன தெரியல. இவளுக்கு இந்த புத்திகரத்தனமா போய் பண்ணிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு அதனால என்னது குடும்ப முகாம் வந்து சண்டை வந்து பிரிஞ்சு ஒத்துமையா போனாங்க, சந்தோஷமா இருந்தாங்க தான். எனக்கு முதல்ல குடும்ப முகாம் வந்து சண்டை போட்ட குடும்பம் ஒண்ணு வந்துச்சு எனக்கு. சரியா? நீங்க நடத்திட்டு போயிட்டீங்க. 1 மாசம் எங்க புருஷனும் கணவன் மனைவியும் நாங்க பேசிக்கிறது ஒன்னா சாப்பிட கூட கிடையாது. கூப்பிட்டு சரி, அந்த பையன் 8ஆவது படிக்கிறான், உன் வைஃப் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். சரியா? நீ கூட தான் 5ஆம் கிளாஸ்ல உன்னோட படிச்ச ஒரு பொண்ணுகிட்ட பார்த்து ரசிச்சிருப்ப. இதெல்லாம் இப்ப வந்து இருந்து சீர்கட்ட வாழ்க்கையாயிருமா? அந்த பருவத்துல அப்படி ஒரு ஈர்ப்பு ஒரு பையனுக்கு வந்தா அவன் நல்லதா இருந்திருக்கான். சரியா? அந்த ஈர்ப்பை நிராகரிச்சுட்டா பத்தியா, அந்த வயசுலயே அவன் கற்பலஸ்லயே இருக்கா. இவ்வளவு நல்ல ஒரு மனைவி வச்சுட்டு நீ ஏன்டா இப்படி புலம்புற அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆமா, நான் இப்படி யோசிக்கிறேன். புரியுது இல்லைங்களா? ஏன் அந்த வயசுல ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஈர்ப்பு வரக்கூடிய வயசுல என்ன ஒருத்தன் அவனுடைய செயல்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டான். சரியா? ஆனா அதே ஈர்ப்பு இந்த பிள்ளைக்கு இருக்காம மனைவி இல்லாம போயிருமா? இருக்கும். ஆனா அந்த ஈர்ப்பை என்ன பண்ணிட்டா, நிராகரிக்கிறா. இல்ல, எனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு என் தாய் தகப்பன் இருக்கிறாங்க. சரியா? நான் அந்த முறை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க இல்லையா? சரியா? அந்த வயசுல அவ எப்படி இருந்துக்கிறா, அப்படி இருந்துக்கிறாங்க. சரி, அப்படிதான். ஆமா, திரும்பி லவ் பண்றேன்னு சொன்னாங்களே, இப்ப அவனே வெளியே போயிட்டான். எந்த வயசு, எந்த காலத்துல நடந்தது?
ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப பேசுறதா அப்படின்னு சொன்னோடனே இல்ல நீங்க செகண்ட் பாயிண்ட் சொல்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க உடனே மண்டி பிடிச்சோ அந்த பொண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம். பார்த்துட்டேன் உண்மையுமே கண்ணு முன்னாடி நடந்துச்சு. உடனே மண்டிட்டு என்ன பண்ண மன்னிப்பு கேட்கறாங்க அந்த ஒய்ஃப் கிட்ட. சே, 1 மாசம் உன்னை ரொம்ப என்ன பண்ணிட்டேன், காயப்படுத்தினேன், என்னை மன்னிச்சு கால் கொடுத்துட்டான் பையன். ஏங்க சும்மா இருக்கு கம்முன்னு விளையாட்டு படாதீங்க. இல்ல மன்னிச்சுட்டு சொல்லு, நீ மன்னிச்சாதான் ஏசப்பாவே என்ன பண்ணிட்ட. யோசிச்சு பாருங்க, இதுதான் புரிதல். சரிங்களா? இந்த புரிதலுக்குள்ள வர்றதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். நான் பழச கதை பத்தி நான் பேசுறேன். கணவன் மனைவி இணைந்த கணவன் மனைவியா உருவான நாளிலிருந்து இங்க அங்கதான் போடுது. இந்த உருவாக்கின குடும்பத்துல கணவன் மனைவி உருவான நாள்ல இருந்து 2 பேரும் என்ன பண்ணாங்க, வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. இந்த 4 நிபந்தனை, இந்த நிபந்தனையோடு கூட வாடும் பொழுது நமக்கு என்னவா இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சரி, இந்த நிபந்தனையோடு வாழாத ஒரு நாள் காலத்தினாலதான், அந்த காலத்தினாலதான் இவங்க என்ன பண்றாங்க, சாபத்துக்குள்ள போறாங்க. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டா நாம எந்த தப்பு பண்ணிருக்கோங்க தெரிஞ்சு. ஏன்னா இது எல்லாமே நான் முன்னாடி சொல்லிட்டேன். யோசிச்சு பாருங்க, கணவன் பொறுப்புள்ளவனா இருக்க வேண்டும். இதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நிலத்தை பண்படுத்து, பயன்படுத்து. சரியா? பரம்பரைகளுக்கெல்லாம் பேர் இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பொறுப்பு தானே. இதை செய்யறான், வேலை செய்யறான். வேலை செய்யறப்ப ஆண்டவர் இசைத்திற்கு சொன்னாரா இல்லையா, இணைந்திருக்கு சொன்னாரா இல்லையா. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மனைவியை தனியா விட்டுட்டு இவன் தன்னிச்சே செயல்படாது. இப்ப ஒரு காட்டுல தான் 2 பேர் இருக்காங்க, ஒரே தோட்டத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சு எல்லா பக்கம் போயிட்டு வரலாம். இல்ல விட்டுட்டு போறதுக்கு இங்க என்ன இருக்குது, புரியுதுங்களா? இணைந்து செயல்பட வேண்டிய எல்லைக்குள்ளார சரி இணைந்து செயல்படலாம். விட்டு தனியா விட்டு முடிவெடுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இவன் தனியா போய் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப மனைவி என்ன பண்றா, தனிமையை உணர்றா. யாரு, ஏவாள். அந்த தனிமை உணர்ந்தவனை இவன் என்ன பண்றா, இன்னொருவரோட கூட என்ன பண்றா, பழக்க வழக்கம் வைக்கிறார். அந்த பழக்க வழக்கம் நன்மை மட்டும் தீமை, நன்மை தீமை கலந்து கொண்டது இல்ல, என்னது முழுமையா தீமை அடங்கின ஒரு குணம் தான் ஒண்ணு வருது. முழுமையா தீமையா உள்ள ஒரு கேரக்டர் உள்ளார வருது. வந்துட்டு அது சொல்லுது என்னன்னு, நான் தீமையானவன், அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். சரியா? ஆனா தீமையை தெரிஞ்சுட்டேன், முழுசா தீமை நான் தான் தெரிஞ்சுட்டேன். அது முழுசா என்ன தெரியும், நான் எப்படி பண்றது தெரியாது. பட் நன்மைக்குள்ள தீமை என்னவா இருக்குங்கிறது போய் பாரு அப்படி சொல்லி என்ன பண்றது, கத்து கொடுக்கும். ஏவன் தனிமையா உணர்றா. அந்த தனிமை உணர்ந்தோடனே என்ன பண்றா, 3வது ஒரு நபரோட கூட பழகிறா. அந்த 3வது நபர் யாரு, தீமை. அந்த தீமை என்ன பண்ணுது, ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம்னு சொல்லிச்சோ, நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் வேண்டாம்னு சொல்லிச்சோ, அதை வந்து செய்ய சொல்லி தூண்டுது. தூண்டின உடனே என்ன பண்றா, அவ தான் செய்தது மல்லாமல் தன்னுடைய கணவனையும் செய்ய வைக்கிறார். சரிங்களா? இது ஒரு பக்கம் ஏவலோட பிரச்சனை. அப்படின்னா ஆதாமோட பிரச்சனை எப்படி தெரியுமா இருக்குது, இவன் மனைவி தன்னிச்சையை விட்டுட்டு இவன் தனிமையை போறதுனால ஆண்டவர் கொடுத்த கட்டளைய மறந்தே போயிடுவான் இவன். இது இங்கதான் பிரச்சனை. அவனாச்சும் மனசு வச்சுக்கிறது என்ன பண்ணான், இல்ல ஆண்டவர் நன்மை தீமை எடுத்துக்கூடிய பழத்தை சாப்பிடவே வேண்டாம், அது சாப்பிட்டா சாகவே சாவேன்னு ஏத்து பேசுறான். அப்படிதான் இல்லையா, பைபிள் பற்றி அதை ஏத்து பேசுவார். ஆனா அந்த பழத்தை ஏவல் கொண்டு கொடுத்தோடனே ஆறாம் ஒரு வார்த்தை பேசினார், வாங்கி சாப்பிடுவார். இவர் தவறு செய்யும் பொழுது அதோட பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுதான் பண்றான். அவன் என்னது தவறு எதுன்னு தெரியாத அளவுக்கு, ஆண்டோட கட்டளை எதுன்னு தெரியாத அளவுக்கு முழுமையா மறந்தார். அதனாலதான் சொன்னார் ஆண்டவர், மனுஷன் தனிமையா இருக்குது நல்லது இல்லை, அவர் தன்னிச்சை செயல்படுவது நல்லது இல்லை. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது அவனுக்கு தெரியாமே போயிடும். அவனை அடிக்கடி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, கைட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் ஒரு ஆள் வேணும். அந்த கேரக்டர் யாரு, மனைவி. நேற்று என்னோட படத்துல சகோதரர் சொன்னாங்க, எங்க அப்பா தன்னிச்சை செயல்பட்டா நிறைய சம்பாதிச்சு எல்லாத்தையும் இழந்திருப்பார், இன்னைக்கு 0 வச்சிருப்பாரு. பட் எங்க அம்மா வாய்க்காரர் தான், சண்டைக்காரர் தான். ஆனா எங்க அப்பாவை வந்து மதிக்காத ஒரு ஊர்ல எங்க அப்பாவை மதிப்புள்ள ஒரு நபரை மாத்து இன்னைக்கு எங்களை எல்லாம் 3 பேரும் படிக்க வச்சு எங்களை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சமூக அந்தஸ்தை உருவாக்குது எங்க அம்மா. இதுதான் ஆண்டு. புரியுது? யாரை போய் ஹைலைட் பண்ண சொன்னாங்க, ஒருவருடைய மனைவியே சொன்னாங்க. ஒருவருடைய மனைவியே சொல்றாங்க. இதுதான் உண்மை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருந்தால்
அவன் சுயமா முடிவெடுக்கிறத தப்பா முடிவெடுத்துருவான். நிறைய நேரங்கள் ஆண்டவர் கட்டளையை கூட மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரும். அதனால என்ன பண்ணாரு, மனைவி இருக்கிறது நல்லது. ஆனா என்ன பண்றது, தன்னிச்சையா முடிவெடுக்கிறான். அதேதான் சொல்லு, குடும்பம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள மனைவியினுடைய ஆலோசனை இல்லாம, மனைவியினுடைய ஒத்துழைப்பு இல்லாம கணவனா தன்னிச்சையா முடிவெடுத்தால் நிறைய நேரத்துல நேரம் எப்படி வாழ்கிற விதிமுறையே தெரியாம மாட்டோம், பிரச்சனை மாட்டோம். இதுதான் இங்க பிரச்சனை. சரிங்களா? அப்ப ஆதாமும் ஏவாளும் தன்னிச்சையா இருந்தால் என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் கட்டளையை மீறக்கூடிய ஒரு அனுபவம் வந்தது. அந்த அனுபவம் என்ன பண்ணுச்சுன்னா, முதல்ல சொன்ன வசனம் என்னங்க, எப்படிப்பட்ட வசனம் சொன்னாரு இங்க கவனிங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்தாரு, 4 ஆசீர்வாதம் கொடுத்தாரு. என்னது, பழகி பெருகுவ, பூமி நிரப்புவ, கீழ்பட்டுவ, நீ எல்லாத்தையும் ஆட்டுவ, எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்குவ. சாபம் எப்படி இருந்துச்சு, இந்த பழகி பெருக மட்டும் கை வைக்கல, பழகி பெருக மட்டும் கையை வைக்கல. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்பயுமே என்ன பண்ண மாட்டாரு, அதை ஜீரோவாக்க மாட்டார். சரிங்களா? பதிலா மாறுபட்ட கோணத்தில் 4 சாபம் இருக்கு. என்னதுங்களா, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு. நீ பிள்ளை பெற்றுக்கோமா, ஆனா அது வலியும் வேதனையும் அதை பெற்றுக்குவேன். அந்த அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல எல்லாமே என்னவா இருக்கு, மரணங்கள் கலந்து இருக்குங்கிற. அதான் சாகவே சாவாய்கிறதா. ஆசீர்வாதம் எடுக்கல, முழுசா ஆசீர்வாதத்தை அவர் எடுக்கல. பதிலா அந்த ஆசீர்வாதத்தோட கூட என்னத்தை சேர்த்துறாரு, ஒரு மரண அவஸ்தைய சேர்த்துறாரு. அதான் சாவுங்கிறத சேர்த்துறாரு. அதான் சாகவே சாவாய், சாவாய் பிறப்பாய், சாவாய் பிறப்பாய், 2 கலந்து போயிடும். நடந்துச்சா இல்லைங்களா? சரி, நான் ஃபைனலுக்கு வந்தேன். நமக்கும் இதே நிபந்தனைகள் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு எப்படி நிபந்தனைகள் கொடுத்தாலும் அதே நிபந்தனைகள் நாம் கணவன் மனைவி வாழக்கூடிய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒரு மதிப்புள்ளவர்களா இருக்கிறோமா, ஒருவருக்கு ஒரு இசைத்தின் வாழ்றோமா, ஒருவருக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல 3ஆம் நபர் நம்ம வந்து உள்ளார அனுமதிக்கிறோமா இல்லையா, ஒருவருக்கு ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு வெளிப்படைத்தன்மையோட வாழ்றோமா. இந்த 4 காரியத்தை நீங்களும் உங்களுடைய கணவரும், சரிங்களா, அல்லது நீங்களும் உங்களுடைய மனைவி இணைந்து யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் தரேன் யோசிக்கிறது. அடுத்த 1 நிமிஷம் டைம் தரேன். அப்படி ஒருவேளை குறைவில் காணப்பட்டால் ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்பேன். சரிங்களா? நான் இதெல்லாம் மனசுக்கு அப்படி இங்கே சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? உங்க மனசு தெரியும், உங்க மனசை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆண்டவரே என்கிட்ட இருக்கு, நான் என்ன பண்றேன், மன்னிப்பு கேட்கிறேன். சரிங்களா? நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு. ஜஸ்ட் அது 1 நிமிஷத்துல இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. ஆமா, இந்த 4 விஷயத்துல நான் இந்த 4 நிபந்தனைகள் கடைபிடிக்கிறேன்னா இல்லையா. சரிங்களா? ஜஸ்ட் கண்ணை மூடி இருந்தாலும் சரி, கண்ணை திறந்திருந்தது நீங்களாவே யோசிங்க. அப்படி ஒரு வேலை உங்க யோசனை இல்லை, சரியா இருந்ததுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரியில்லைன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க. சரிங்களா? சரியா 1 நிமிஷம் முடிச்சு. ஓகே, எதுவாக இருந்தாலும் சரிங்களா, ஆண்டோட பார்வைக்கு அது தெரியும். சரிங்களா? அது ஆண்டோட கூட நம்ம அதில் சமரசம் பண்ணிப்போம். மனைவியோட சமரசம் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா? நீங்கள் உடைச்சு கருத்து இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த செகண்ட் இருந்து சரிங்களா, ஒருவரோட கையில் கலப்பு பிடிச்சிக்கோங்க. கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. இல்லை தனிச்சிருக்கவங்க அவங்க கையே என்ன பிடிக்குங்க, 2 பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? கணவன் மனைவி 2 பேர் கை கோத்துக்கோங்க. சரியா?
ஆதாம்னா யாருன்னு தெரியலீங்களா? அவங்க சொல்லுங்க, நீ என் எலும்பில் எலும்பு, நீ என் மாம்சத்தில் மாம்சம். சொல்லுங்க, ஆதாம்லாம் சொல்லுங்க, கணவன்லாம் சொல்லுங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து இல்லை, நான் இல்லை. நீ என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், நீ எனக்குள் வந்தவன். நான் மனுஷன், நீ மனுஷன். வார்த்தை ஜாலத்துக்கு இல்லை, இது அனுதினமும் நீங்க உங்க உள்ளத்துல சொல்லிக்கணும். சரிங்களா? அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆயிடும்? இந்த 4 நிமிடங்களை ஈஸியாக கை கொள்வதற்கு ஒன் ஆஃப் த ஈஸி டிப்ஸ். இது ஈஸி டிப்ஸ். நம்ம வந்து என்னன்னா பெரிய பெரிய எக்ஸாம்பிள் எழுதுவோம், முக்கியமான எக்ஸாம்பிள் எழுதுறது கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவோம், இந்த இந்த சம்மரி மட்டும் படிச்சுருக்கோம், நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த சம்மரி மாதிரி இந்த சின்ன டிப்ஸ். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனைவியை பார்க்கும் பொழுது, நீ என் எலும்பில் எழுது, நீ என் மாம்சத்தில் மாம்சம், நீ எனக்குள் இருந்தவன், நீ எனக்குள் இருந்தவன். சரியா? நான் மனுஷன், நீ மனுஷன். இதை நீங்க அறிக்கை செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த 4 நிபந்தனைகளும் உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்? கடைபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பெண்கள் ஆண்களை பார்த்து, ஆண்களை கைப்பற்றி சொல்லுங்க, நம்மை தேவன் தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, நம்மை தேவன் தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். நாம் இருவரும் ஆளக்கூடியவர்கள், நாம் இருவரும் ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள். தேவன் தாமே இந்த காரியத்தின் மூலமாக அதிகம் மகிமைப்படுவாராக. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். இதுவரைக்கும் இந்த இப்ப படிச்ச இந்த விஷயத்துல, இப்ப அறிந்து கொண்ட இந்த விஷயத்துல, சரியா, எனக்கு நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னா ஓகே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு என்னது, ஏதோ ஒரு காரியமா இருக்கு, ஒருத்தருக்கு 4 காரியமா இருக்கு, ஒருத்தருக்கு 2 காரியமா இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்குள்ள அதை உணர்த்தி இருந்தால் அதை இந்த நாள் சரி செய்வதற்கு அவரே உதவி செய்வார். அந்த உதவிக்கு நீங்க 2 பேர் செய்ய வேண்டிய காரியம், அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம். நீ எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சம், நான் மனுஷன், நீ மனுஷன். சரி, நீ என்னுள்ள இருந்தவன். இதை நீங்க ஆண்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. சொல்லும் பொழுது அப்ப அந்த கேரக்டர் பார்க்கறது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் தேவசாயலாக தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள், நம்ம ஆளக்கூடியவர்கள். அப்படிங்கிறப்ப இந்த மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். கணவன் கீழ்ப்படி வேண்டாம்னு சொல்றாரு. கணவன் மதிப்பு கொடுக்கும், மனைவி கீழ்ப்படுத்திருப்பான். மனைவி மதிப்பு கொடுக்கும், கணவன் கீழ்ப்படுத்திருப்பான். மதிப்புன்னு ஒன்று வந்தா தான் கீழ்ப்படுதல். மதிப்பு ஒன்று இல்லைன்னா கீழ்ப்படுதல் இருக்கவே இருக்காது. மதிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவனுடைய குடும்பம் அப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட குடும்பம் இருக்கும் பொழுதுதான் தேவன் கொடுத்த அந்த 4 ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தோட கூட சாபமும் கலந்து வரும். இதுவரைக்கும் நம்ம சாபமும் ஆசீர்வாதம் கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல ஆசீர்வாதம் மட்டுமே நிறைந்தக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம். தேங்க்யூ. சின்ன பாடல இருந்து படிங்களா? ரொம்ப டயர்டாயிடுச்சு, ரொம்ப ஸ்லோவா பேசணும் இல்ல, நான் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன். சரிங்களா? ஆனா புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? சரி, ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.